இன்னைக்கு என்ன டாபிக்னு சொன்னா, ಇಂದಿಗೆ ಮುಖ್ಯ ಸಂದೇಶ ಏನು ಅಂದ್ರೆ, ಅಮ್ಮ சொன்னாங்க கேட்டீங்களா? ಅಮ್ಮನವ್ರು ಹೇಳಿದ್ರು ಕೇಳಿದ್ರಲ್ಲ, ಏನು ಇವತ್ತು டாபிக் ಏನು? ஓகே, இன்றைக்கு இருக்கிற குழந்தை நாளைக்கு எப்படி இருக்கும்? ஓகே சரி, போன வாரம் நான் வந்து என்ன பேசினேன்னு யாராவது சொல்ல முடியுமா? ಕಳೆದ ವಾರ ಏನು ಮಾತಾಡಿದೆ ಅಂತ ಯಾರಾದ್ರೂ ಹೇಳಕ್ ಸಾಧ್ಯ ಇದೆಯಾ? கடந்த வாரம் உங்களோடு கூட பேசின காரியம் என்ன என்று யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? ಕಳೆದ ವಾರ ನಿಮ್ಮ ಜೊತೆ ನಾನು ಏನು ಮಾತಾಡಿದ್ದೀನಿ ಅಂದ್ರೆ ಏನು ಸಂದೇಶ ಕೊಡಿದೆ ಯಾರಿಗಾರ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? கதை மட்டுமா ஞாபகம் இருக்கா? அட்லீஸ்ட் என்ன கதை சொன்னேன்னு ಕತೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆಯಾ? ಕಳೆದ ವಾರ ಐನವ್ರು ಏನು ಕತೆ ಹೇಳಿದ್ರು ಅಂತ? மீனா, ಅದೇ அந்த மீன் ஃபிஷர் மேன். ஓகே, ஃபிஷர் மேன் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வேற என்ன? ಬೇರೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ? sovereignty of God, கர்த்தருடைய sovereignty. what is mean by மகோன்னதம்? அதை பத்தி பேசினேன். கர்த்தருடைய நாமத்தை குறித்து பேசினேன். ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ಕುರಿತು கர்த்தருடைய நாமம் என்ன? ಕರ್ತನ ನಾಮ ಏನು? இன்னைக்கு பேச போறத ஒருவேளை அடுத்த வாரம் வந்தேன்னா கேட்பேன், இல்ல அடுத்த முறை எப்போ வரணும் அப்ப கேட்பேன். ಮುಂದಿನ ವಾರ ಯಾವಾಗ ಬರ್ತೀನೋ ಕೇಳ್ತೀನಿ. கதையை மட்டும் கேட்டு போயிடக்கூடாது. ಕತೆ ಮಾತ್ರ ಕೇಳಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಡಿ. ஆனா இன்னைக்கு 2 கதை கொண்டாந்து இருக்கேன். ಆದ್ರೆ ಇವತ್ತು 2 ಕತೆ ತಗೊಂಡ್ಬಂದಿದ್ದೀನಿ. ஏன்னா சின்ன குழந்தைகளை குறித்து சொல்ல வேண்டாம். ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಹೇಳಬೇಕು. அப்போ சின்ன குழந்தைகளுக்கு கதை சொல்லணும் தானே? ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳ ಕತೆ ಹೇಳಬೇಕು. யாரெல்லாம் குழந்தையா பிறந்தீங்க? ನೀವು ಯಾರೆಲ್ಲ ಮಗುವಾಗಿ ನೀವು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ? யாரெல்லாம் குழந்தையா பிறந்தீங்க? யாரெல்லாம் ஆம்பளையா பிறந்தீங்க? ಯಾರೆಲ್ಲ ಮಗುವಾಗಿ இல்ல பொம்பளையா பிறந்தீங்க? ಇಲ್ಲ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಾಗಿ ಗಂಡು ಮಕ್ಕಳಾಗಿ ಯಾರು ಹುಟ್ಟಿದ್ದೀರಾ? எல்லா குழந்தையா தானே பிறக்கிறோம். ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಾಗಿ ಹುಟ್ಟಿದೀವಲ್ಲ. சரியா? சரி, come forward please. come ಮುಂದೆ ಬನ್ನಿ. ಹಿಂದೆ ಕೂತಿರೋರೆಲ್ಲ ಈ ಚೇರ್ಗಳ ಕಾಲಿದ ಮುಂದೆ ಬಂದು ಫಿಲ್ ಅಪ್ ಮಾಡಿ. ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்கூல் டே என்று சொல்லுகிறார்கள். ಇವತ್ತು ಸಬ್ಬತ್ ಶಾಲೆ ದಿನ. உலக சண்டே ஸ்கூல் டே, the world, ಪ್ರಪಂಚದ ಸಬ್ಬತ್ ಶಾಲೆ ದಿನ. இதை தொடங்கினவர், ಇದನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದವರು, அவர் பேரு ರಾಬರ್ಟ್ ಅಂತ ಅವರ ಹೆಸರು. ராபர்ட் ரைக்ஸ் என்று பெயர். ರಾಬರ್ಟ್ ರೈಕ್ಸ್ ಅಂತ ಅವರ ಹೆಸರು. அவர் வந்து 1780 ஆண்டுல 1780ನೇ ಇಸ್ವಿಯಲ್ಲಿ, அப்போ அங்க வந்து அவர் வந்து ஒரு philanthropist. அப்படின்னா what is mean by philanthropist? ஓகே, அவர் வந்து ஒரு நாள் ஒரு வீதியில நடந்து போய் கொண்டிருந்தார். ಅವರು ಒಂದು ದಿನ ಬೀದಿ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. அது வந்து இங்க ஜோபடி சொல்றோம்ல, சேரி ஏரியா. அது போல இங்கிலாந்துல ஸ்லம் இருக்குது. ಇಂಗ್ಲೆಂಡ್ನಲ್ಲೂ ಸಹ ಸ್ಲಮ್ ಏರಿಯಾ ಇದೆ. அவருடைய சரித்திரத்தை படிக்கும்போது நான் அறிந்தேன். ಅವರ ಚರಿತ್ರೆಯನ್ನು ಓದುವಾಗ ನಾನು அப்போ ஸ்லம்ல குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. ಆ ಸ್ಲಮ್ಮಿನ ಮಕ್ಕಳು ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ராபர்ட் ரைக்ஸ் அந்த வழியா நடந்து போறாரு. ಈ ರಾಬರ್ಟ್ ರೈಕ್ಸ್ ಅವರು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ நடந்து போகும்போது அந்த குழந்தைய சேத்துல மிதிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ಆ ಮಕ್ಕಳು ಅಲ್ಲಿ ಕೆಸರಿನಲ್ಲಿ ತುಳಿದು ಹಾಗೆ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ அந்த சேர்ல மிதிச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது இவர் வழியில நடந்து போகும்போது அந்த சேர் இவருடைய ஆடைகளை பட்டு விட்டது. ಸೊ ಇವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಆ ಒಂದು ದಾರಿ ನಡೆದು ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಆ ಸ್ಲಮ್ ನಲ್ಲಿ ಆಟ ಆಡ್ತಾ ಮಕ್ಕಳು ಅವರು ಆಟ ಆಡುವಾಗ ಆ ಕೆಸರಾದದ್ದು ಆ ರಾಬರ್ಟ್ ರಲ್ಲಿ ಬಿತ್ತು. சந்தோஷமா? ಸಂತೋಷನಾ? இப்போ நீங்க நடந்து போறீங்க, ನೀವು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ, நல்ல ஒயிட் கிளாத் போட்டுருக்கீங்க, ನೀವು ಒಳ್ಳೆ ಒಂದು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ದೀರಾ. உண்மையா ஒயிட் ஷர்ட் போட்டுருக்காரு. ಸಹೋದರ ஒயிட் ஷர்ட், நிறைய பேர் ஒயிட் போட்டுருக்கீங்க. ಅನೇಕರು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದ್ದೀರಾ. நீங்க நடந்து போகும்போது யாராவது சேர் வாரி இழைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் உக்கத்தே, சந்தோஷம் என்னலுக்கத்தே, ஹalleluya இயேசு என்னை எப்படி பாடுவீங்களா? ಸೊ ಈ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕೊಂಡು ನಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇರುವಾಗ ಯಾರಾದ್ರೂ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಕೆಸರು ಎರಿಸಿದಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹಾಡು ನೀವು ಹಾಡ್ತೀರಾ? ಅದು குழந்தைகள் விளையாண்டு சேர் வந்து அடிச்சிச்சுனா, ಆ ಮಕ್ಕಳು ಆಟ ಆಡ್ತಾ ಇರುವಾಗ ಕೆಸರು ಬಂದು ಬಿದ್ದಾಗ ராபர்ட் ரைக்ஸ்க்கு என்ன வந்திருக்கும்? ಆ ರಾಬರ್ಟ್ ರೈಕ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಏನ್ ಬಂದಿರಬಹುದು? கோபம் வந்திருக்கும் தானே? ಕೋಪ ಬಂದಿರುತ್ತಲ್ಲ. அவர் நினைச்சாரு, ಅವ್ರು ನೆನೆಸಿದ್ರು, பெரியவங்க எல்லாம் ஆலயத்துக்கு போறாங்க, ದೊಡ್ಡವರೆಲ್ಲ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ. அந்த காலத்துல இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்த காலங்கள்.
ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಇಂಡಸ್ಟ್ರಿಯಲ್ ರೆವಲ್ಯೂಷನ್ ನಡೆದ ಆ ಕಾಲದಲ್ಲಿ அப்ப எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, ಎಲ್ಲರೂ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗ್ತಾರೆ, குழந்தைங்க வேலைக்கு போக முடியாது, ಮಕ್ಕಳು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ, சும்மா விளையாடிட்டு இருக்காங்க, ಸುಮ್ನೆ ಆಟ ಆಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, சுத்திட்டு இருக்காங்க. ಅವರು ಸುಮ್ನೆ ಸುತ್ತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொல்லி ராபர்ட் ரைக்ஸுக்கு ஒரு உணர்வு வந்தது. ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು ಅಂತ ರಾಬರ್ಟ್ ಹೆಸರಲ್ಲಿ ಒಂದು ಗ್ರಹಿಕೆ ಬಂತು. அப்போ என்ன சொன்னாருன்னா ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರಂದ್ರೆ, லீட் த children towards Christ. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನೀವು ನಡೆಸಿರಿ. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Correct translation தானே? Lead the children towards Christ. ಕರ್ತನ ಕಡೆಗೆ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸಿರಿ அப்படின்னு சொல்லி ಹಾಗಂತ ಹೇಳಿ குழந்தைகளை எல்லாம் ஆலயத்துக்கு கூட்டி போய் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போய் ಈ ರೀತಿಯಾಗಿದ್ದ ಮಕ್ಕಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ಆಲಯಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ சண்டே ஸ்கூல் துவங்கினார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಸಬ್ಬತ್ ಶಾಲೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. சண்டே ஸ்கூல் துவங்கினார், ಭಾನುವಾರದ ಶಾಲೆಯನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அப்ப ஆரம்பிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சண்டே ஸ்கூல் நடக்குது. ಆಗ ಅವರು ಪ್ರಾರಂಭಿಸಿದ್ದು ಈ ದಿನದವರೆಗೂ ಈ ಭಾನುವಾರದ ಒಂದು ಶಾಲೆ, ಮಕ್ಕಳ ಶಾಲೆ ನಡೀತಾ ಇದೆ. எத்தனை பேருக்கு தெரியும் சண்டே ஸ்கூல் நடக்குதுன்னு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಗೊತ್ತಿದೆ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ನಡೀತಿದೆ ಅಂತ? அப்போ அந்த சண்டே ஸ்கூல் மூலமாக ಈ ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಮುಖಾಂತರ நானும் சண்டே ஸ்கூல் போனதுனாலதான் அநேக கதைகளை தெரிந்து கொண்டேன். ನಾನು ಭಾನುವಾರದ ಶಾಲೆಗೆ ಹೋಗಿದ್ದರಿಂದ ಅನೇಕ ಕಥೆಗಳನ್ನು ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. நான் போன வாரம் சொன்னேன், ನಾನು ಕಳೆದ ವಾರ சாம்சன் கதையை சொன்னேன். ಸಂಸೋನನ ಕಥೆಯನ್ನು ಹೇಳಿದೆ. சொன்னா இல்லையா? ಹೇಳ್ದಾ ಇಲ್ವಾ? சொன்னீங்க, கரெக்டுங்க. அப்போ நீர் யார் என்று சொல்லும் ஆண்டவரேன்னு கேக்குறான். யாரு? மனோவா. ಮನೋಹನ ಕೇಳ್ತಾನೆ, ನೀವು ಯಾರು ಹೇಳಿ ಕರ್ತಾನೆ ಅಂತ. பேர் என்னன்னு கேக்குறான். ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, என்னுடைய பெயர், ನನ್ನ ಹೆಸರು, ನಾನು இருக்கிறவராக இருக்கிறேன். அதிசயம், சீக்ரெட், ಸೀಕ್ರೆಟ್, அந்த ರಹಸ್ಯ. அவருடைய பேரு ரகசியம், அவர் பேர் சொல்லக்கூடாது. ಆತನ ಹೆಸರು ಹೇಳಬಾರದಂತೆ, ಅದು ರಹಸ್ಯ. யூதர்கள் தேவனுடைய பெயர் சொல்ல மாட்டாங்க. ಯಹೂದ್ಯರು ದೇವರ ಹೆಸರು யெகோவா என்று சொல்லக்கூடாது. ಯೆಹೋವಾ ಅಂತ ಹೇಳಬಾರದು. அப்படி சொன்னா தேவ தூஷணம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். ಆಗ ಹೇಳಿದ್ರೆ ದೇವ ದೂಷಣ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. அது போன வாரத்து கதை. ಅದು ಕಳೆದ ವಾರದ ಕತೆ. இப்போ இந்த வாரத்து கதைக்கு வருவோம். ಈ ವಾರದ ಕತೆಗೆ ಬರೋಣ. இன்னைக்கும் அதே சாம்சனை குறித்து தான் ஜட்ஜஸ் தான் வாசிக்கிறோம். ಇಂದಿಗೂ ಸಹ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರನ್ನ ಓದ್ತೇವೆ. ஜட்ஜஸ் 13 எடுத்துக்கொள்ளுங்க. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು போன வாரமும் அதே குறித்து தான் பேசுறேன். ಕಳೆದ ವಾರ ಅದನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡಿ எடுத்துக்கொள்ளுங்க. ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அங்க 13வது அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯ 5வது வசனம் வாசிங்க. 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 13:5 ತೆಗೆದಿರುವರು ಓದಿ. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான் என்றார். ನೀನು ಗರ್ಭ ಧರಿಸಿ ನೀನು ಗರ್ಭ ಧರಿಸಿ ಪತಿಯಾಗಿರುವ ಮಗನ ತಲೆಯ ಮೇಲೆ ಕ್ಷೌರದ ಕತ್ತಿಯನ್ನು ಉಪಯೋಗಿಸಬಾರದೆಂದು ಅವನು ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿತನಾಗಿರುವನು. ಇಸ್ರಾಯೇಲರನ್ನು ಫಿಲಿಷ್ಟಿಯರ ಕೈಯಿಂದ ಬಿಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸುವನು ಅಂದನು. அப்போ அந்த மனோவனுடைய மனைவி என்ன புருஷன்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி ஒரு தேவதூதன் வந்தாரு, எனக்கு இப்படி சொன்னாரு. ಆ ಮನೋಹನ ಹೆಂಡತಿ ಹೋಗಿ ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಹೇಳಿದಳು, ಒಬ್ಬ ದೇವದೂತನ ಬಂದು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿದನು. ವಯಸ್ಸು சென்றவளாய் இருந்தாள். ಆಕೆ ವಯಸ್ಸಾದವಳಾಗಿದ್ದಳು. இப்போ நான் எதை பத்தி பேச போறேன்னா, ಈಗ ಯಾವುದರ ಕುರಿತು ನಾನು ಮಾತಾಡ್ತೇನೆ ಅಂದ್ರೆ, பெற்றோர்களுடைய கடமை என்ன என்பதை குறித்து பேச இருக்கிறேன். ತಂದೆ ತಾಯಿಗಳ ಜವಾಬ್ದಾರಿ ಏನೆಂಬುದನ್ನು ಕುರಿತು ನಾನು ಹೇಳಲಿದ್ದೇನೆ. எத்தனை பேர் குழந்தை இருக்குது? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮಕ್ಕಳಿದೆ? எனக்கு இருக்கு. சரி, குழந்தை இருக்கு தானே? ಹೌದು, ಮಕ್ಕಳಿದೆ. குழந்தையை வளர்த்துவதற்கு நாம் என்ன பிரயத்தனம் செய்கிறோம்? ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಬೆಳೆಸುವುದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಪ್ರಯಾಸ ಪಡ್ತೇವೆ? அப்போ அந்த தேவதூதர் என்ன சொன்னாரு மனோவனுடைய மனைவிக்கு? ಮನೋಹ ಅವರ ಹೆಂಡತಿಗೆ 7th verse 7ನೇ ವಾಕ್ಯ. அவர் என்னை நோக்கி, யார்? மனைவியை நோக்கி, இதோ நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், ஆதலால் நீ திராட்சரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். ಆದರೆ ನನಗೆ ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿ ಮಗನನ್ನು ಹೆರುವಿ, ಅದರಿಂದ ನೀನು ದ್ರಾಕ್ಷರಸವನ್ನಾಗಲಿ ಬೇರೆ ಯಾವ ಮದ್ಯವನ್ನಾಗಲಿ ಕುಡಿಯದಿರು, ಯಾವ ನಿಷಿದ್ಧ ಪದಾರ್ಥವನ್ನು ಮುಟ್ಟಬೇಡ. ಆ ಹುಡುಗನು ಹುಟ್ಟಿದಂದಿನಿಂದ ಸಾಯುವವರಿಗೆ ದೇವರಿಗೆ ಪ್ರತಿಷ್ಠಿತನಾಗಿರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. இந்த வசனம் வாசிச்சோம்ல, ಈ ವಾಕ್ಯ ಓದುವುದಕ್ಕೆ என்ன புரிஞ்சு சொல்லுங்க. ನಿಮಗೆ ಏನು ಅರ್ಥ ಆಯ್ತು ಹೇಳಿ. எனக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, அதை சொல்றேன். ஆனா உங்களுக்கு என்ன புரிஞ்சுன்னு சொல்லுங்க.
தண்ணி அடிக்கூடாதுன்னு சொன்னாங்களா? அவர் சொல்றாரு. ಯಾರಿட்ட பேசுறாரு தேவதூதன்? ದೇವದೂತನು ಇಲ್ಲಿ ಯಾರ ಬಳಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ? ಜಕರಿಯಾ. ಅದು அடுத்த ಕಥೆ. ಅದು இல்ல. இது இங்க ஜட்ஜஸ் வாசிக்கும், நியாயாதிபதிகள்ல. நியாயஸ்தாபகರು ನಾವು ಅದನ್ನ இங்க வந்து மனோவாவினுடைய மனைவியின் இடத்திலே தேவன் சொல்லுகிறார், நீ தண்ணி அடிக்காத. அப்ப பெண்கள் எல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த காலத்துல? ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಮದ್ಯವನ್ನು ಸೇವಿಸ್ತಾ ಇದ್ರೇನೋ ಏನಂತೀರಾ? என்ன சொல்றீங்க? பெண்கள் தண்ணி அடிப்பாங்களா? ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಮದ್ಯವನ್ನು ಸೇವಿಸ್ತಾರಾ? யாருக்கு தெரியும்? நிறைய அடிக்கிறாங்க, அவருக்கு தெரியுது பாருங்க. நிறைய பேர் தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய பெண்கள், ಅನೇಕ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ವೈನ್ ಕುಡಿக்கிறாங்க, ಅವರು ಮದ್ಯವನ್ನು ಸೇವಿಸ್ತಾರೆ. கேட்டா என்ன சொல்றாங்க? ಕೇಳಿದ್ರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? என்ன சொல்றாங்க? ಏನು ಹೇಳ್ತಾರೆ? ಸ್ಕಿನ್ ಗ್ಲೋ ಆಗುವ, ಅವ್ರ ಚರ್ಮ ಬಹಳ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ, ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ, ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ. அப்ப இங்க இருக்க நிறைய பேர் க்ளோல தான் இருக்கீங்க. ಇಲ್ಲಿರುವಂತ ಅನೇಕರು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ க்ளோவா இருக்கு, வெள்ளை வெள்ளையா இருக்கீங்க, ನಿಮ್ಮ ಚರ್ಮ ಹಾಗೆ ஷைனிங்கா இருக்கீங்க, ಹಾಗೆ ನೀವು ಅದನ್ನ ಹೊಳೆಯುವ ಹಾಗಿದ್ದೀರಾ. எத்தனை பேர் ವೈನ್ குடிக்கிறீங்க தெரியல. ಎಷ್ಟು ಜನ ಇಲ್ಲಿ ವೈನ್ ಕುಡಿತೀರಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. ವೈನ್ குடிக்கிறீங்களா? ಕುಡಿತೀರಾ? அப்போ நீ ವೈನ್ குடிக்க கூடாது, ನೀವು ಇಲ್ಲಿ மதுபானம் குடிக்க கூடாது. ಮದ್ಯಪಾನ ನೀವು ஒரு கட்டளை ஒரு பெற்றோருக்கு வருகிறது, ಒಂದು ನಿಬಂಧನೆ ಆ ಹೆತ್ತವರಿಗೆ ಬರ್ತಿದೆ. சரி, நம்ம வீட்ல ஒரு குழந்தை பிறந்தா, ನಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದ್ರೆ குழந்தைய பாக்குறது யாரு? ಆ ಮಕ್ಕಳನ್ನ, ಆ ಮಗುನ ನೋಡೋದು ಯಾರು? ತಾಯಿ ನೋಡ್ತಲ್ಲ, ತಾಯಿ ನೋಡ್ಬೇಕಲ್ಲ. ಇವಾಗ ತಾಯಿ ನೋಡ್ತಾಳ? ನೀನೇ ನನ್ನ ಹತ್ರ ಉತ್ತರ ಕೊಡ್ಬೇಕು. ನೋಡ್ತಾರೆ. ಓಕೆ, ಡಯಪರ್ ಚೇಂಜ್ ಮಾಡುವುದು ಯಾರು? ತಾಯಿನಾ? ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ಹಂಗೆ, ಕೆಲವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಗಿದೆ ಗೊತ್ತಾ? ಸರ್ವೆಂಟ್. ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಸರ್ವೆಂಟ್ ಇಲ್ಲ, ಯಾರು ಚೇಂಜ್ ಮಾಡ್ತಾರೆ? ಅಪ್ಪ ಮಾಡ್ತಾರೆ. ಮಾಡ್ಬೋದಾ? ಅಜ್ಜಿ ಮಾಡ್ತಾರೆ, ತಾತ ಮಾಡ್ತಾರೆ. ಯಾಕೆ ಹೇಳ್ತೇನೆ ಗೊತ್ತಾ? ನಾನು ಮಾಡಿದ್ದೀನಿ. என்னவா? இதுல பணக்காரன் ஏழை அப்படியெல்லாம் இல்லம்மா. இன்னைக்கு 2 பேர் வேலைக்கு போறாங்க, புருஷன் செய்யறதுல தப்பு இல்லை, புரிஞ்சுட்டீங்களா? தேவனுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ದೇವರ ಮುಂದೆ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಎಂಬ ಭೇದ ಇಲ್ಲ, அப்படி இல்ல, ಇಲ್ಲ. அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது, ಹೆತ್ತವರಿಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ, பிள்ளைகளை நன்றாக வளர்த்த வேண்டும் என்று சொல்லி, ಮಕ್ಕಳನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಬೇಕಂತ ಹೇಳಿ. இவங்க சர்ச்சுக்கு வராங்க, ಇವರು ಸಭೆಗೆ ಬರ್ತಾರೆ. உங்க குழந்தைங்க வரல, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಬರಲಿಲ್ಲ அப்படின்னு கேட்டா, ಹಾಗಂತ ಕೇಳಿದ್ರೆ ஸ்பெஷல் கிளாஸ் போயிருக்கான். ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ. எங்க போயிருக்கான்? ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿದ್ದಾನೆ? ஸ்பெஷல் கிளாஸ்க்கு. ಸ್ಪೆಷಲ್ ಕ್ಲಾಸ್ಗೆ. ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கிற பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். ಸಬ್ಬತ್ ಶಾಲೆಯಲ್ಲಿ, ಅಂದ್ರೆ ಭಾನುವಾರದ ಶಾಲೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಕಲಿಸಿಕೊಡುವಂತ ಆ ಪಾಠವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. இரண்டாவது முறையும், ಎರಡನೇ ಬಾರಿಯೂ பாருங்க, 13வது வருஷம் நினைக்கிறேன், 14வது வருஷம் 14th, 14ನೇ திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும். திராட்சை செடி இருக்கு இல்லையா, திராட்சை பழ, திராட்சை செடியில வர எதையுமே என்ன பண்ணக்கூடாதா? திராட்சை பழವನ್ನು ತಿನ್ನದಿರಲಿ, சாப்பிடாமலும். திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்றும் புசியாமலும், நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கைக்குள்ள கடவுள் என்று சொல்லி தேவதூதன் சொல்லி இருக்கிறான். அப்போ திராட்சை ரசம் குடிக்காத, திராட்சை ರಸವನ್ನು ಕುಡಿಬೇಡ. சரி, இந்த காலத்துல திராட்சை ரசம் குடிக்கிறது இல்ல யாரு? ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಯಾರು ದ್ರಾಕ್ಷಿ ರಸ இந்த பெண்ணும் குடிக்கிறது இல்லைன்னு வச்சுக்குவோம். ಯಾವ ಹೆಣ್ಮಕ್ಳು ಕುಡಿಯೋದಿಲ್ಲ ಅಂತ ಇಟ್ಕೊಳ್ಳೋಣ. இந்த என்னது, இந்த பேண்டமிக் வந்துச்சுல, கொரோனா காலத்துல, கொரோனா காலದಲ್ಲಿ ಬಂತಲ್ಲ, திடீர்னு ஒரு தடவை வைன் ஷாப் திறந்தாங்க. திடೀರ್னு ಒಂದು ವೈನ್ ಶಾಪ್ ஞாபகம் இருக்கு? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಜ್ಞಾಪಕ ಇದೆ? ஞாபகம் இருக்கா? எல்லாரும் வந்து கியூல நிக்கிறாங்க, ಎಲ್ಲರೂ வந்து ಅಲ್ಲಿ ಕ್ಯೂನಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. வைன் ஷாப்ல வந்து ஒரே கூட்டம், ಅಲ್ಲಿ ಒಂದೇ ಗದ್ದಲ, அதுல நிறைய பெண்கள் நிக்கிறாங்க, ಅದರಲ್ಲಿ ಅನೇಕ ಹೆಣ್ಣುಮಕ್ಕಳು ನಿಂತಿದ್ದಾರೆ. ನೋಡಿದಿರಾ நியூஸ்ல? எத்தனை பேர் லைன்ல போய் நின்னீங்க? நான் நிக்கல.
அப்போ பெற்றோர்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது அல்லவா? ಹೆತ್ತವರಿಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ ಅಲ್ವಾ? ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், 2 கதையை சொல்லிட்டு அவர் மறுபடியும் மெசேஜுக்கு போலாம்னு நினைக்கிறேன். ನೀವು ಬಹಳ ಸೋತು ಹೋಗಿದ್ದೀರಾ, ಒಂದು ಕಥೆ ಹೇಳಿ. முதல்ல பெற்றோரை குறித்து, அப்புறம் குழந்தையை குறித்து, சரியா? முதல்ல குழந்தையை குறித்து ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன். ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಒಂದು ಚಿಕ್ಕ ನಾನು ವಿಷಯ. திருத்தணி என்கிற ஒரு இதுல அது பேர் என்ன, வீரநாயக்கன் ஒரு கிராமம், சரியா? அந்த கிராமத்துல நாராயணபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. ತೀರ್ಥಣಿ ಎಂಬ ಊರಲ್ಲಿ ನಾರಾಯಣಪುರ ಎಂಬ ಊರು. ತೀರ್ಥಣಿ மெட்ராஸ் போற வழியில இருக்கு. ಮದ್ರಾಸ್ಗೆ ಹೋಗುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿದೆ ತೀರ್ಥಣಿ ಎಂಬ. அங்க ஒரு ஏழை குடும்பம் இருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬಡ ಕುಟುಂಬವಿತ್ತು. அந்த ஏழை குடும்பத்துல முதல்ல 2 பெண்கள் பிறந்தாங்க. ಆ ಬಡ ಕುಟುಂಬದಲ್ಲಿ 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದ್ರು. 2 பெண்கள், 2 ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು. என்னடா முதல்லயும் பொண்ணு, ಮೊದಲನೇದು ಹೆಣ್ಣು, ரெண்டாவது பொண்ணு, ಎರಡನೇದು ಹೆಣ್ಣು. அடுத்தது ட்ரை பண்ணுவோம். ನಂತರ ಇನ್ನೊಂದು ಪ್ರಯತ್ನ. கண்டிப்பா ஒரு பையன் பிறப்பான், ಖಂಡಿತವಾಗಿ ಒಂದು ಗಂಡು ಮಗು, கண்டிப்பா பையன் பிறப்பான், ಖಂಡಿತವಾಗಿ ಗಂಡು ಮಗು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ஆவியில நிறைஞ்சு எல்லாம் ஜெபிச்சாங்க, ಆತ್ಮದ ತುಂಬಿಸಿ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. ஒரே ஒரு ಗಂಡು ಮಗ ಬೇಕು, ஒரு ஆண் பையன் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. ಒಂದು ಗಂಡು ಮಗು ಬೇಕು ಅಂತ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು. குழந்தை பிறந்துச்சு, ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿತು. அந்த குழந்தை பேரு, ಆ ಮಗು ಹೆಸರು, அந்த குழந்தை பிறந்த உடனே ಆ ಮಗು ಹುಟ್ಟಿದಾಗ ಅದ பேர் வைக்கலாம் யோசிச்சு வச்சிட்டு இருந்தாங்க. ಒಳ್ಳೆ ಹೆಸರಿನಿಂದ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அதுவும் பெண் குழந்தையா போச்சு. ಅಯ್ಯೋ, ಅದು ಹೆಣ್ಣು ಮಗು ಆಯ್ತು. அந்த குழந்தைக்கு பேர் என்ன விஷயம் தெரியுமா? ಆ ಮಗುಗೆ ಹೆಸರು ಏನಿಟ್ರು ಗೊತ್ತಾ? பேர் என்ன விஷயம் தெரியுமா? ಆ ಮಗುಗೆ ಹೆಸರು ಏನಿಟ್ರು ಗೊತ್ತಾ? வேண்டாம். ಬೇಡ, ಬೇಡ, ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ அப்படியே ஒரு ಹೆಸರು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. எனக்கு வேண்டாம் ஒரு பேர் வச்சிருக்காங்க. வேண்டாம் அப்படி பேர் வச்சாங்க. ಬೇಡ ಅಂತ ಒಂದು ಹೆಸರಿಟ್ರು. மக ಹೆಸರು ಬಂದ್ಬಿಟ್ಟು வேண்டாம். ಬೇಡ, பெண் குழந்தையா பிறந்தனால வேண்டாமா. ಆ ಹೆಣ್ಣು ಮಗ ಹುಟ್ಟಿದ್ರಿಂದ ಬೇಡ ಅಂತೆ. எத்தனை பெண் குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா அந்த சிசுவை அழிக்கிறார்கள் தெரியுமா? ಎಷ್ಟೋ ಜನ ಆ ಹೆಣ್ಣು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗ அந்த ஏரியால அந்த குழந்தைகளை கொண்டு போடுகிறார்கள். ಆ ರೀತಿಯಾಗಿ ಶಿಶುವಿலே கொண்டு விடுகிறார்கள். பெண் ಶಿಶು என்று தெரிந்தா ಗರ್ಭದಲ್ಲೇ ಆ ಒಂದು ಪಿಂಡವನ್ನು ಕೊಲ್ತಾರೆ. பெண்களுக்கு எதிராக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ಹೆಣ್ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಇಂತಹ ಕಾರ್ಯಗಳು, சின்ன குழந்தைகளுக்கு விரோதமாக, ಅದು ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ. பாருங்க, அந்த பெற்றோர்களே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்சாங்க. ಹೆತ್ತವರೇ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೊಂದು ಹೆಸರಿಟ್ರು. கேக்குறீங்களா? ಹೇಳ್ತಾ ಇದೀರಾ? கடையை முடிவை இந்த செய்தி முடிக்கும்போது சொல்லட்டுமா? ಈ ಕಥೆನ, ಈ ಸಂದೇಶ ಮುಗಿಸುವಾಗ ಹೇಳ சொல்லணும்னா நீங்க செய்தி கேட்கணும். செய்தி கேட்க மாட்டேங்கிறீங்களா? ನೀವು ವಾಕ್ಯ ಕೇಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, ಸಂದೇಶ ಕೇಳ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ? சரி, இப்போ அது வேண்டாம் அப்படிங்கிற அந்த குழந்தை ಬೇಡ ಅಂತ ಹೇಳುವಂತ ಆ ಮಗು ಸ್ಕೂಲಿಗೆ போகுது. ಅದು ಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದೆ. வேண்டாம், ಬೇಡ, வேண்டாம், ಬೇಡ. எல்லாரும் எவ்வளவு கேலி பண்ணிருப்பாங்க தானே? ಎಷ್ಟು ಜನ ಗೇಲಿ ಮಾಡಿರ್ತಾರೆ ಹೇಳಿ. ஒரு ஸ்டூடெண்ட் சொல்றோம், எங்க கலீக்ஸ் எல்லாம் என்ன ஒரு மாதிரி கேலி பண்றாங்க அப்படின்னு சொல்றா ஒரு பொண்ணு. ಒಂದು ಹೆಣ್ಣು ಮಗಳು ಇರ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಎಲ್ಲರೂ ಸಹ யாருமே பேச மாட்டேங்கிறாங்க, ನನ್ನ ಹತ್ರ ಯಾರು ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ அப்படின்னு சொல்றா. ಹಾಗಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஆனா இங்க பாருங்க, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡಿ, பொண்ணு பேரே வேண்டாம், ಆ ಮಗು ಹೆಸರೇ ಬೇಡ. இவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அவளுக்கு. ಎಷ್ಟು ಕಷ್ಟವಾಗಿರುತ್ತೆ ಅವರಿಗೆ. அவள் நன்றாக படித்தாள். ಆದ್ರೆ ಅವಳು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದು. நன்றாக ಚೆನ್ನಾಗಿ இருக்கிறவங்க கேக்குதா? ಹಿಂದೆ சொல்லுங்க, நன்றாக படித்தாள் சொல்லுங்க. ಹೇಳಿ, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದಳು. இல்ல உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். நன்றாக, ಚೆನ್ನಾಗಿ, எனக்கு கேட்கல. நன்றாக ಚೆನ್ನಾಗಿ படித்தாள். வெரி குட். நன்றாக படித்தா, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದಳು. நன்றாக படித்து நல்ல ஒரு வேலைக்கு வந்தா, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಒಳ್ಳೆ ಕೆಲಸಕ್ಕೆ ಬಂದಳು. ஜப்பான் தேசத்துல வேலை கிடைத்தது. ಜಪಾನ್ ದೇಶದಲ್ಲಿ ಆಕೆಗೆ ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿತು. எங்க கிடைச்சது? ಎಲ್ಲಿ ಸಿಕ್ತು? ஜப்பான் தேசத்துல ஆண்டுக்கு 22 லட்சம் சம்பளம் அவளுக்கு. ವರ್ಷಕ್ಕೆ 20 ಲಕ್ಷ ಅವರಿಗೆ ಸಂಬಳ. 22 ಲட்சம், almost 2 ಲಕ್ಷ. 2 lakhs per month. ಒಂದು ತಿಂಗಳಿಗೆ 2 ಲಕ್ಷ. இந்தியன் கவர்மெண்ட், ಭಾರತ ಸರ್ಕಾರ அவளுக்கு ஒரு அவார்டு வச்சாங்க, ஒரு பேர் வச்சாங்க. என்னன்னா, ಅವಳಿಗೆ ಒಂದು ಹೆಸರಿಟ್ಟು ಏನಂದ್ರೆ அம்பாசிடர் ஃபார் ஜெண்டர் ஈக்வாலிட்டி. அம்பாசிடர் ஃபார் ಜನರಲ್ ಅಂದ್ರೆ ಸಾಮಾನ್ಯ ஜெண்டர் ஈக்வாலிட்டி. ಎಲ್ಲಾ ಸಾಮಾನ್ಯರಿಗೆ ಈಕೆ ಎಲ್ಲಾ ಮನುಷ್ಯರಿಗೆ ರಾಯಭಾರಿ ಆಗಿದ್ದಾಳೆ. ஜெண்டர் பாலினம், ಲಿಂಗ, பாலினம், மேல் அண்ட் ஃபீமேல், எல்லா மனுஷರಿಗೂ பாலினையா, பெண்களும் ஆண்களுக்கும் ஈக்குவாலிட்டி. ஓகே,
ಸೊ ಸಮಾನತೆ, ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೂ ಗಂಡು ಮಕ್ಕಳಿಗೂ ಅದಕ್ಕೆ ambassador ಈಕೆ ಮಾಡಿದ್ದ. ಸಮಾನತೆಗೆ ಒಂದು ರಾಯಭಾರಿ ಆಗಿದ್ದಾರೆ ಅಂತ அந்த ಹೇಳಿದ್ರು. குழந்தைய பேர் என்ன? ಆ ಮಗು ಹೆಸರೇನು? ஆனா இன்னைக்கு அவ பேர் என்ன? ಈಗ ಆಕೆ ಹೆಸರೇನು? Ambassador for gender ರಾಯಭಾರಿ. equality. ಸೊ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಸಮಾನತ್ವವಾದ ಒಬ್ಬ ರಾಯಭಾರಿ. இன்னைக்கு படித்துக் கொண்டிருக்கிற குழந்தைகளோடு பேசுகிறேன். ಇಂದಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದ யாரெல்லாம் படிக்கிறீங்களோ உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். ಯಾರೆಲ್ಲ ನೀವು ಹೋಗ್ತೀರೋ ನಿಮ್ ಜೊತೆ ஒரு பொண்ணு பேரு வேண்டாம். ಒಂದು ಮಗು ಹೆಸರು ಬೇಡ. கடைசியில் என்னன்னா ಕಡೆಗೆ ಏನಾಗ್ತದೆ? Ambassador for gender equality. ಸೊ ಎಲ್ಲಾ ಗಂಡು ಮಕ್ಕಳು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೂ ಆಕೆ என்ன ರಾಯಭಾರಿ. சம்பளம்? மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம். ತಿಂಗಳಿಗೆ 2 ಲಕ್ಷ ಸಂಬಳ. இது நடந்தது 2020ஆம் ஆண்டு நடந்தது. 2020ನೇ ವರ್ಷ 2020ஆம் ஆண்டு 2020ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ இந்து பத்திரிகையில வந்திருக்கிறது. ಹಿಂದೂ ಎಂಬ ಪತ್ರಿಕೆ 24ஆம் தேதி ஜனவரி மாசம் 2020ல வந்தது. ಜನವರಿ நான் 24 கதை விட வரல, உண்மையா நடந்தது சொல்றேன். ನಿಜವಾಗಿ ನಡೆದಂತ ಘಟನೆ ನಾನು ஆட்டே தான் வந்து கதை விட்டு போறாரு. ಪಾಸ್ಟ್ ಬಂದು ಕಥೆ ಹೇಳಿ நினைக்க கூடாது தானே? ಹಾಗಂತ ನೀವು ನೆನೆಸ್ಕೊಳ್ಬಾರಲ್ಲ. நடந்த காரியம் ಇದು ನಡೆದಂತ ಕಾರ್ಯ இன்றைக்கும் இருக்கிறாவோ? ಇಂದಿಗೂ ಸಹ ಆಕೆ இப்ப ಇದ್ದಾರೆ. இங்க படிக்கிற எத்தனை பேர் படிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ? பாடசாலை ಹೋಗುವರು. ಎಷ್ಟು ಜನ ಪಾಠಶಾಲೆಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಓಕೆ. அரக்கை ஊத்துனா என்ன? டிவி ಅರ್ಧ ಕೈ படிக்கிறீங்க. ತೋರಿಸಿದ್ರೆ ಅರ್ಥ ಏನು? நல்ல கை தூக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ಎಷ್ಟು ಜನ ಓದ್ತಾ ಇದ್ದೀರಾ? இப்ப நீங்க இது ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும். ಇದನ್ನ ನೀವು ಒಂದು ಪ್ರೇರೇಪಣೆಯಾಗಿ ಇನ್ಸ್ಪಿರೇಷನ್ You ಆಗಿ should ತಗೊಳ್ಳಿ. take it as an inspiration and you should study well. ಇದನ್ನ ಪ್ರೇರೇಪಣೆಗೆ ತಗೊಂಡು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಾಗಿ ನೀವು ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಚೆನ್ನಾಗಿ எல்லாம் ಮಾಡಿ. வைன் குடிக்கலாம், பாஸ்டர் சொல்லிட்டாரு வைன் குடிச்சு க்ளோ ஆயிரலாம் நினைக்காதீங்க. ವೈನ್ ಕುಡಿದು ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಸಮೃದ್ಧಿಯಾಗಿರ್ಬೋದು. ಚೆನ್ನಾಗಿ ಓದಬೇಕು. ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ಬೇಕು. நன்றாக படிக்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಓದ್ಬೇಕು. அது எப்படி வரணும்? ಹೇಗ್ ಬರ್ಬೇಕು? உங்க குழந்தை வந்திருக்கா? இதுவானா? என்ன ஓத்தலாமா? ಓಕೆ, ವೆರಿ ಗುಡ್. ಏನು ಓದ್ತೀಯಮ್ಮ? ಬ್ಯಾಚುಲರ್ BA ಬಿ.ಎಡ್. ಓ, ಟೀಚರ್ ಆಗಿ ಹೋಗ್ತೀರಾ? ನೆಕ್ಸ್ಟ್ ಕತೆ ಬಿ.ಎಡ್ ತರ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಓಕೆ, 2 years ಅಲ್ಲ? ಓಕೆ, ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಅದು. ಓಕೆ, ಸ್ಟಡಿ ವೆಲ್. ಯು ಆರ್ ಆಲ್ಸೋ ಟೀಚರ್? ಗ್ರ್ಯಾಂಡ್ ಮದರ್. ಓ ಗಾಡ್. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. ನನ್ನ ತಾಯಿ ಟೀಚರು, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಟೀಚರು, ನನ್ನ ಸಿಸ್ಟರ್ ಟೀಚರು, ಎಲ್ಲರೂ ಟೀಚರು. ಅವರಮ್ಮನೂ ಟೀಚರ್. ಸರಿಮಾ. ಓಕೆ, ಒಳ್ಳೆಯದು. ಗುಡ್. ಓಕೆ, ಸ್ಟಡಿ ವೆಲ್, ಗಾಡ್ ವಿಲ್ ಲಿಫ್ಟ್ ಯು ಅಪ್. ಓಕೆ, whoever, whatever you study, okay, pull your heart and soul and study well. ಸರಿನಾ? ಓಕೆ, now coming to the message again. So parents, ನಿಮ್ಮ ಅಮ್ಮಗೆ, ಓಕೆ, ಈ ಸಂದೇಶ ಏನಂದ್ರೆ ಅವರು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಆಗಬೇಕು. ಅವರು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಇದ್ರೆ ನೀನೇನು ಡಿಸಿಪ್ಲಿನ್ ಆಗ್ತೀಯಾ? ஓகே, இவங்க அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? ತಾಯಿ ಹೆತ್ತವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஐயோ, தொந்தரவு பண்றா, ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾರೆ, ಮೊಬೈಲ್ ಕೊಡ್ತೀರೇಂಡಿ. ಮೊಬೈಲ್ ಕೊಟ್ಬಿಡೋದು. கொடுத்துட்டா அவ பாட்டுக்கு வந்து ஏதாவது ரீல்ஸ் பார்த்து உட்காந்துருப்பா. ಕೊಟ್ಬಿಟ್ರೆ ಅವ್ರ ಪಾಡಿಗೆ ಅವ್ರು ರೀಲ್ಸ್ ನೋಡ್ತಾ. 3 வயசு குழந்தை 3 ವಯಸ್ಸು ಮಗು ரீல்ஸ் பார்க்குது. ರೀಲ್ಸ್ ನೋಡ್ತಾ ಇದೆ. ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்குது. ರೀಲ್ಸ್ ನೋಡ್ತಾ அம்மா ಇದೆ. என்ன தொந்தரவு பண்ண வந்தா சரி போதும். ನನ್ನನ್ನು ತೊಂದರೆ ಮಾಡದೇ ಇದ್ರೆ ಸಾಕು. இப்படிதான் இருக்கிறாங்க இன்னைக்கு தாய். ಇವತ್ತು ಹೆತ್ತವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಇದ್ದಾರೆ. ஒரு சில மகளையும் விட்டுட்டு வேற எங்கேயோ போயிடுறாங்க. ಕೆಲವರು பேப்பர்ல பாக்குறோம் தானே? ಪೇಪರ್ ನೋಡ್ತೀವಲ್ಲ. அப்ப தந்தை தாய் நல்லா இருந்தாதான் குழந்தை நல்லா இருக்கும், சந்ததி நல்லா இருக்கும். ತಂದೆ ತಾಯಿ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರ್ತಾರೆ. அதனால ಆದ್ದರಿಂದ தந்தை தாய்க்கு ஒரு கடமை உண்டு. ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ನಾವು ನೆರವೇರಿಸಬೇಕು. சரி, ஓகே. இப்போ ஒரு பையன் பிறந்துட்டான், சாம்சன் பிறந்துட்டான். ಸಂಸೋನ ಹುಟ್ಟಿದನು. சாம்சன் பிறந்துட்டான். ಸಂಸೋನ அவன் என்ன பண்றான்? ಅವನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? தாய் விட்டு ஷிஃப்ட் ஆகி குழந்தைக்கு விட்டான். ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಮುಂದುವರಿಸಿ ನೆಕ್ಸ್ಟ್ 14வது அதிகாரம் 1வது வசனம். 14:1. ಸಂಸೋನನು ಗಡ್ಡ ಹಿಡಿದು ತಿನ್ನ ಊರಿಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ಫಿಲಿಷ್ಟಿಯರ ಹೆಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಒಬ್ಬಳನ್ನು ನೋಡಿ ತಿರುಗಿ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಳಿಗೆ ಬಂದು ಅವರಿಗೆ. இப்ப என்ன பண்றான் அவன் சாம்சன்? ಈಗ ಸಂಸೋನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? ತಿನ್ನ அந்த ஊருக்கு வந்தான். திம்னாத்னு ஒரு ஊருக்கு போறான். தின்னா அங்க போய் என்ன பண்றான்? ಫಿಲಿಷ್ಟಿಯರ್ பெண்ணுக்குள்ள ஒரு பெண்ண ಅದು ಏನು பண்ணாங்க போய்? ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ದ? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತೀರಾ? ನಾನು ಹೆಣ್ಣು ನೋಡೋದು. ಹೆಣ್ಣು ನೋಡೋದು ಅಂತ ಏನು? ಹುಡುಗಿ ನೋಡೋದು. ಓಕೆ, ನಮ್ಮೂರಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ಸೈಟ್ ಅಡಿக்கிறான், லைன் ஒடிவுது.
ಗೊತ್ತು ನೀನು ಹೇಳಿಲ್ಲ, ಅವರೇ ಹೇಳಿ ಅಂತ. ಅವ್ರು ಹೇಳ್ತಾರ ನೋಡೋಣ, ಆಂಗ್ಲ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಅವ್ರು ಹಿಂಗೆ ಮಾತಾಡ್ತಾರ ಇಲ್ಲ. ನನ್ನ ಕನ್ನಡ ಬರುತ್ತಪ್ಪ. ಲೈನ್ ಹೊಡಿತಾನೆ ಯಾರು? ಸಂಸೋನ್. ಲೈನ್ ಹೊಡಿತೀಯಪ್ಪ, கையில் ಏನಾಯ್ತಪ್ಪ? டோர்ல விட்டானா? சரி. அப்போ குழந்தைங்க எப்படி இருக்காங்க பாருங்க. ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿ ಇದ್ದಾರೆ ನೋಡಿ. இவன் யாரு? நசரேய விரதம் இருக்க வேண்டியவன். ಇವನು ನಜರೇಯನ ವ್ರತ ಇರಬೇಕಾದ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಸರೇಯ ವಿರದಂ இருந்தவன். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು ನಜರೇಯ ವ್ರತದಲ್ಲಿದ್ದವರು. வல்லமையா இருந்தவன். ಆತನು ಬಹಳ ಶಕ್ತಿಯಾಗಿದ್ದವನು. தன்னுடைய பலத்தை பெண்களுக்கு கொடுத்தான். ತನ್ನ ಬಲವನ್ನು ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟನು. அங்க தின்னா அந்த ஊர்ல அங்க ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து அவன் விழுந்து போனான். ಅಲ್ಲಿ ತಿನ್ನ ಎಂಬ ಊರಿಗೆ ಹೋದಾಗ ಒಬ್ಬ ಫಿಲಿಸ್ಟಿಯ ಹೆಣ್ಣು ಮಗಳು ನೋಡಿ ಅವನು ಬಿದ್ದು ಹೋದನು. பாருங்க, எரேமியா 1:5 என்ன வாசிக்கிறோம்? ಯೆರೆಮೀಯ 1:5 ಏನು ಓದ್ತೀವಿ? தாயின் கர்ப்பத்திலே உன்னை தெரிந்து கொண்டேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲಿ ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. தாயின் கர்ப்பத்திலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். ತಾಯಿಯ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಿಳಿದುಕೊಂಡೆ. ಗರ್ಭದಲ್ಲೇ உன்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன். ಆ ಗರ್ಭದಲ್ಲೇ ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿದ್ದೇನೆ. நீ தீர்க்கதரிசியாவா, ನೀನು ಪ್ರವಾದಿಯಾಗಿರುವೆ. வசனம் அப்படி சொல்லுது, நான் சொல்ல. ವಾಕ್ಯ ರೀತಿ ಹೇಳುತ್ತೆ, ನಾನು அப்ப ಹೇಳ್ತೇನೆ. தாயின் கர்ப்பத்திலே உன்னை கண்டிருக்கிறவர். ಆ ತಾಯಿ ಗರ್ಭದಲ್ಲೇ 139 உன் எலும்புகள் உருவாவதற்கு முன்னே அவர் இருந்திருக்கிறாராம். ಕೀರ್ತನೆಗಳು 139ರಲ್ಲಿ ನೀ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಿನ್ನ ಎಲುಬುಗಳು ಉಂಟಾಗೋದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ನಾನು ನಡೆದಿದ್ದೇನೆ. ನಿನ್ನ ತಾಯಿ ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ಇರುವಾಗ ಅದು ಮೂಳೆ ಉಂಟಾಗುತ್ತದಲ್ಲ, ಕರೆಕ್ಟಾ? ಅದೇ அறிந்திருக்கிறான். சோ தாய் ಗರ್ಭದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೂಳೆ ಉತ್ಪತ್ತಿ ಆಗುವಾಗಲೇ ದೇವರನ್ನು நீ எங்கேயும் ஒளிந்து போக முடியாது. ನೀನು ಎಲ್ಲಿಗೂ நீ ரகசிய குற்றங்கள் செய்ய முடியாது. ನೀನು ರಹಸ್ಯವಾದ ಪಾಪಗಳನ್ನು ಮಾಡಲು ಆಗೋದಿಲ್ಲ. ಸೀಕ್ರೆಟ್ ಸಿನ್ಸ್ ಅಂತ ಇದೆ. ಆ ರಹಸ್ಯ ಪಾಪ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಸೀಕ್ರೆಟ್ ಸಿನ್, ರಹಸ್ಯವಾದ ಪಾಪ. உன்னோட தாய்க்கு தெரியாம செய்கிற காரியம் எல்லாமே சீக்ரெட். ನೀನು ನಿನ್ನ ತಾಯಿಗೆ ತಿಳಿಯದೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳು ಅದು ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು. ಒಬ್ಬ ಸಿಗರೆಟ್ ಕುಡಿகிறான், ಒಬ್ಬ ಸಿಗರೆಟ್ ಕುಡಿತಾನೆ. ತಂದೆ ತಾಯಿ ಮುಂದೆ ಆಗ್ತಾನೆ? ತಂದೆ ತಾಯಿ ಅಪ್ಪ ಅಮ್ಮ ಮುನ್ನಾಲು ಕುಡಿಪಾನ? ತಂದೆ ತಾಯಿ ಮುಂದೆ ಕುಡಿತಾನ? ಇಲ್ಲ, ಫ್ರೆಂಡ್ಸ್ ಮುನ್ನಾಲು ಕುಡಿಪಾன், ಸ್ನೇಹಿತರ ಮುಂದೆ ಕುಡಿತಾನೆ ಅಲ್ಲ? இது மாதிரி அநேக பாவங்கள் உண்டு. ಈ ರೀತಿಯಾಗಿ ಅನೇಕ ರಹಸ್ಯ ಪಾಪಗಳು. கண்களில் நிச்சய பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ನೋಡುವಂತ ಪಡುವಂತ ಆಸೆ ಅದು ಪಾಪ. கண்களில் நிச்சய பாவம். ಆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೋಡಿ சிம்சோன் கண்களில் நிச்சயனாலே விழுந்தான். ஒரு பெலிஸ்திய பெண்ணை பார்த்து அவன் இச்சித்தான். ಸೋ ಸಂಸೋನನು ಒಬ್ಬ ಫಿಲಿಸ್ಟಿಯ ಹೆಣ್ಣು ಮಗಳು ನೋಡಿ ಅವನು ಆಸೆ ಪಟ್ಟನು. அந்த இச்சையினாலே அவன் விழுந்து போனான். அபிஷேகம் அவன் விட்டு போய்விட்டது. ಆ ಒಂದು ಆಸೆಯಿಂದ ಅಭಿಷೇಕ ಅವನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಯಿತು. வேசியின் இடத்துல போனான். ಅವನು ವೇಶ್ಯ ಬಳಿ ಹೋದ. இல்ல, போன வாரம் அதெல்லாம் பார்த்தோம். ಕಳೆದ ವಾರದಲ್ಲ ನೋಡಿದ್ರು. சரி, இப்போ தாயை குறித்து பார்த்தோம், பிள்ளையை குறித்து பார்த்தோம். ತಾಯಿಯನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದ್ವಿ, ಆ ಮಗುವನ್ನು ಕುರಿತು ನೋಡಿದ್ವಿ. இன்னைக்கு ஆசிரியர் குறித்து பார்க்கலாமா? டீச்சர், ಯಾಜಕನನ್ನು ಕುರಿತು ನೋಡೋಣ. ಟೀಚರ್. அப்போ டீச்சர், யாசர் டீச்சர். ಟೀಚರ್, ஒரு டீச்சர் இருந்தார், ஒரு வாத்தியார் இருந்தார். ಬೋಧಕರು ಒಬ್ಬರಿದ್ರು. அந்த வாத்தியார் ಬೋಧಕರಲ್ಲ, ಟೀಚರ್ ಅಪ್ಪ, ಉಪಾಧ್ಯಾಯ. ಏನಪ್ಪ ಇವತ್ತು ಗಡ್ಬಡಾಗ್ತಲ್ಲ ನಿನಗೆ? ஓகே. அப்போ அந்த அவருடைய பேர் வந்து அனுகூலசாமி. தமிழ்நாட்டில் நடந்தது. ಆ ಉಪಾಧ್ಯಾಯರ ಹೆಸರು ಅನುಕೂಲ ಸ್ವಾಮಿ. அனுகூலசாமி. ಅನುಕೂಲ ಸ್ವಾಮಿ. அனுகூலசாமி. அவர் வந்து ஒரு ஆர்சி கிறிஸ்டியனா இருந்தார். ಅವರು ಆರ್ಸಿ ಕ್ರಿಶ್ಚಿಯನ್ ಆಗಿದ್ರು. கேக்குறீங்களா? ಕೇಳಿಸ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? அப்போ அவர் வீட்ல 2 பிக்சர் வச்சிருந்தார். ஏசாமி படம் வச்சிருந்தார். அது ஏசாமி இல்ல, ஒரு பிக்சர் வச்சிருந்தார், 2 படம் வச்சிருந்தார். ಯೇಸು ಸ್ವಾಮಿಯ ಹಾಗೆ ಇರುವಂತ ಒಂದು ಭಾವಚಿತ್ರ ಇಟ್ಟಿದ್ರು. ஒரு பிக்சர் வந்து ಒಂದು ಭಾವಚಿತ್ರ தான் கிரவுன் வச்சிருக்கிறார்ல, முள்முடி. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ. ಅದು ಅಳಿತಿ அங்கெல்லாம் ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. ಅದು ಹಾಗೆ ಆ ಚುಚ್ಚಿ ರಕ್ತ ಸುರಿತಾ ಇದೆ. அந்த பிக்சர் அங்க வச்சிருந்தாரு. ಆ ಒಂದು ಭಾವಚಿತ್ರನ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ರು. இன்னொரு பிக்சர் வச்சிருந்தாரு. ಇನ್ನೊಂದು ಭಾವಚಿತ್ರ ಇಟ್ಟಿದ್ರು. அந்த சித்திரம் என்னன்னா, ಇನ್ನೊಂದು ಭಾವಚಿತ್ರ இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டியை அணைத்து கொண்டிருப்பது போல. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಒಂದು ಕುರಿಮರಿಯನ್ನು ಹಾಗೆ ತಬ್ಬಿಕೊಂಡಿರುವ ಹಾಗೆ ಒಂದು ಭಾವಚಿತ್ರ. தோல்ல வச்சிருப்பாரு, அணைச்சுக்கிட்டு இருப்பாரு குட்டிய. தோளிನ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಹಾಗೆ ತನ್ನ ತೋಳಿನ ಒಳಗಡೆ ಯೇಸು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. இந்த வாத்தியார் ஒரு 38 வருஷம் வேலை செஞ்சாரு. ಈ ಉಪಾಧ್ಯಾಯರು 38 ವರ್ಷ ಕೆಲಸ ரிட்டையர்ட் ஆக போறாரு. ಈಗ ಅವರು ರಿಟೈರ್ಡ್ ಆಗ್ತಾರೆ. அவர்கிட்ட ஒரு பையன் படிச்சான், நிறைய பையன் படிச்சான், அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோ அவரு. ಸೊ ನಮ್ಮ ನಾಯಕ ಅವನೇ. ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಓದಿದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಇದ್ರಲ್ಲಿ ಒಬ್ಬ ಹುಡುಗ. ஓகே, இந்த பையன் ಈ ಹುಡುಗ 2 வருஷம் ஒவ்வொரு கிளாஸையும் இருந்து படிச்சான்.
2 ವರ್ಷ ಒಂದು ಕ್ಲಾಸಲ್ಲಿ ಇದ್ದವನು ಓದ್ದ, நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சான். ಚೆನ್ನಾಗಿ ಅವನು ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಓದ್ದ. ஏன் 2 வருஷம் படிச்சான் தெரியுமா? ಯಾಕೆ 2 ವರ್ಷ ಓದ್ದ ಅಂದ್ರೆ இன்றைக்கு ಇವತ್ತಿಗೆ ரைட் டு எஜுகேஷன் இருக்கிறனால எல்லாத்தையும் பாஸ் பண்ணி விட்டுறாங்க. ಇವತ್ತು ರೈಟ್ ಎಜುಕೇಶನ್ ಇದೆ, ಎಲ್ಲಾನು ಪಾಸ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಬಿಡ್ತಾರೆ. நாங்க படிக்கிற காலத்துல ஃபெயில் உண்டு. ನಾನು ಓದಿದ ಕಾಲದಲ್ಲಿ ಫೇಲ್ ಇದೆ. இப்போ ஃபெயில் கிடையாது. 9th வரைக்கும் ஃபெயில் கிடையாது. ಈಗ 9th ಅಲ್ಲಿ ಫೇಲ್ ಇಲ್ಲ. ಗೊತ್ತಾ ಇಲ್ವಾ? ನಾನು 2 ವರ್ಷ படிச்சேன். ஓகே, இவங்களா தான் அந்த லீடர், அவங்க தான் ಇವರೇ லீடர். அவர் ஹீரோ. ஓகே, அப்போ அந்த 2 வருஷம் படிச்சு அவனுக்கு 20 வயசு ஆயிடுச்சு. இப்போ 2 ವರ್ಷ ಓದಿದ ಅವನಿಗೆ 20 ವರ್ಷ இப்போ ವಯಸ್ಸಾಯ್ತು. 9th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். 20 வயசுல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 20 ವರ್ಷದಲ್ಲಿ ಅವ್ನು 9th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ 9ನೇ ಕ್ಲಾಸ್ ಓದ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்போ இவர் கிளாஸ்ல படிக்கும் பொழுது ಇವರು ಆ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ அந்த ಓದುವಾಗ பையன் ஒரு நாள் ஒரு புக்கை திருடிட்டான். யாரோ ஒருத்தர் புக்கை திருடிட்டான். ಯಾರೋ ಒಬ್ಬ ಆ ಬುಕ್ ಅನ್ನು ಅವರು ಕದ್ದುಕೊಂಡ್ರು. ಏನ್ ಮಾಡಿದ ಅವನು? ಇನ್ನಿದ್ದಾಗ ಏನ್ ಮಾಡಿದ ಅವನು? ಬುಕ್ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ಏನ್ ಮಾಡಿದ ಅವನು? ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಕೇಳಿಲ್ಲ. உனதான் கேக்குறேன். I am asking you. You are following the story. Okay. ಅವನು ಏನ್ ಮಾಡಿದ? ಅವನು ಕಳ್ಳತನ ಮಾಡಿದ. ಯಾರೋ ಬುಕ್ திருடிட்டான். திருடி ಅದನ್ನ ಕದ್ದು பாதி விலைக்கு வித்துட்டாங்க. ಅರ್ಧ ಬೆಲೆಗೆ ಅದನ್ನ ಮಾರ್ಬಿಟ್ಟ. ஒரு 50 ரூபாய் புக் 25 ரூபாய்க்கு வித்துட்டான். 50 ರೂಪಾಯಿ ಪುಸ್ತಕನ 25 ರೂಪಾಯಿ ಮಾರ್ಬಿಟ್ಟ. வித்துட்டான். ಮಾರ್ಬಿಟ್ಟ. பணத்தை எடுத்துட்டான். ಆ ಮಾರಿ ಹಣವನ್ನು அது செலவு பண்ணிட்டான். ಅದನ್ನು ಖರ್ಚು சினிமா ಮಾಡ್ದ. போனானே என்ன பண்ணானோ தெரியாது. வித்து பணத்தை ಅವನು எடுத்துட்டான். ಸಿನಿಮಾ ನೋಡಿದ ಏನ್ ಮಾಡ್ದ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಅದನ್ನ ಮಾರಿ ಅವನು ಖರ್ಚು இப்போ ಮಾಡ್ದ. இவன் தான் திருடுனான்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ಇವನೇ ಕದ್ದ ಅಂತ ಎಲ್ಲರಿಗೂ ಗೊತ್ತಾಯ್ತು. நம்ம அனுகுல சாமி யாரு? ಅನುಕೂಲ ಸ್ವಾಮಿ ಯಾರು? ಉಪಾಧ್ಯಾಯ. உபாத்தியார். அவர் என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டாரு. ಅವನು ಕರೆದ್ರು. ஏன்டா திருடுன? ಏನ್ ಕದ್ದ? இவர் வந்து நல்ல வாத்தியாரு. யாரையும் திட்டுனதே இல்ல. அவரு யாரையும் அடிச்சதும் இல்ல. ಯಾರನ್ನು ಬೈದದ್ದು ಇಲ್ಲ, ಹೊಡೆದದ್ದು ಇಲ್ಲ. அன்பே உருவாக இருந்தார். அவர் ಅವರು ಒಂದು ಪ್ರೀತಿಯ யாரையும் அடிக்க மாட்டாரு. யாரையும் திட்டிட மாட்டாரு. ಯಾರನ್ನು ಬೈಯೋದು ಇಲ್ಲ. சரியா? அப்ப இந்த பையனை கூப்பிட்டாரு. திட்டல. ಈ ಹುಡುಗನ ಕರೆದ್ರು, ಅವ್ರು ಬೈಲಿಲ್ಲ. அந்த பையனை முன்னால நிறுத்திட்டு ಆ ಹುಡುಗನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ 40 பேர் இருப்பாங்க ஒரு கிளாஸ்ல. ಒಂದು ಕ್ಲಾಸ್ 40 ಜನ ಇದ್ದಾರೆ. 39 பேர்கிட்ட என்ன சொன்னாரு? 39 ಜನಗಳ ಬಳಿ ಏನ್ ಹೇಳಿದ್ರು? இவங்கிட்ட யாரும் பேசாதீங்க, ಇವನ ಹತ್ರ ಯಾರು ಮಾತಾಡಬೇಡಿ அப்படின்னு சொல்லிட்டாரு. ಹಾಗಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು அவர் பனிஷ் பண்ணாரா? ಅವ್ರ ಶಿಕ್ಷೆ ಕೊಟ್ರಾ? ಪನಿಷ್ಮೆಂಟ್. இது அதை விட பனிஷ்மெண்ட். ಇದು ಅದಕ್ಕಿಂತ ಶಿಕ್ಷೆ. யாரும் ಯಾರು அந்த பையன் கூட ಈ ಹುಡುಗನ ಜೊತೆ பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ಮಾತಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ಅವನು ಬಹಳ அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையே. 4 ಏಟು ಹೊಡೆದಿದ್ರು யாரும் பேசுறது இல்ல. ಯಾರು ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. யோசிச்சு பாருங்க அவனுக்கு எப்படி இருந்திருக்கும். ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ ಅವ್ನಿಗೆ ಹೇಗಿರುತ್ತೆ இல்லையா? ரொம்ப வருத்தமா இருந்திருக்கும் தானே. ಅವನಿಗೆ ಬಹಳ ವ್ಯಥೆ ಆಗಿರುತ್ತಲ್ಲ. 39 பேரும் பேசுறது இல்ல அவங்கிட்ட. 39 ಜನ ಅವನ ಜೊತೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. இந்த வாத்தியார் நல்ல வாத்தியார். ಈ ಒಂದು ஒரு அன்பான வாத்தியார். ಉಪಾಧ್ಯಾಯರು அவர் சொன்னது எல்லாரும் கேட்பாங்க. ಅವ್ರು ಹೇಳಿದೆಲ್ಲ ಕೇಳ್ತಾರೆ. ஆனா இவன் கொஞ்சம் துஷ்டமான பையன். ಆದ್ರೆ ಇವನು ಸ್ವಲ್ಪ ದುಷ್ಟನಾದ ಹುಡುಗ. பாருங்க, இவன் வீணு விருதாம போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டல அவரு. ஆனா அவர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. என்ன? யாரும் பேசாதீங்க. ಇವನು ಅನ್ಯಾಯವಾಗಿ ಹಾಡೋಬಾರದು ಅಂತ ಅವರು ಬೈದಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಇವನಿಗೊಂದು ಶಿಕ್ಷೆ ಕೊಟ್ಟರು. ಯಾರೋ ಜೊತೆ ಮಾತಾಡಬಾರದು. இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ಈಗ ರಿಟೈರ್ಡ್ ಆದ್ರು. இப்போ ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ಈಗ ಒಂದು ಫಂಕ್ಷನ್ அந்த ನಡೆಯುತ್ತಿದೆ. ஃபங்க்ஷனுக்கு ಆ ಫಂಕ್ಷನ್ಗೆ எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணி அவருக்கு ஒரு gift கொடுக்கணும். ಎಲ್ಲರೂ ಸಹ ಹಣವನ್ನು ಸೇರಿಸಿ ಅವ್ರಿಗೊಂದು ಗಿಫ್ಟ್ ಕೊಡಬೇಕು. எல்லாரும் 5 ரூபாய் கொண்டாந்து கொடுங்க. ಎಲ್ಲರೂ 5 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ அப்படின்னு சொல்லி எல்லாரும் 5 ரூபாய் வாங்கி டீச்சருக்கு ஒரு gift கொடுக்கணும்னு ஆலோசனை பண்ணாங்க. ಎಲ್ಲರೂ ಸಹ 5 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸಿ ಆ ಟೀಚರ್ಗೆ ಒಂದು ಗಿಫ್ಟ್ அப்ப நம்ம அந்த ಕೊಡಬೇಕು. ஹீரோ இருக்கான அந்த பையன்கிட்ட அந்த 5 ரூபாய் கொடுன்னு கேட்கல யாரும். ಆ ಹುಡುಗನ ಹತ್ರ 5 ರೂಪಾಯಿ ಕೊಡು ಅಂತ ಯಾರು ಕೇಳಿಲ್ಲ. யாருக்கு ஏன் பேசுறது இல்லல? ಯಾಕಂದ್ರೆ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. இவனுக்கு ரொம்ப துக்கமாயிருச்சு. ಇವನು ಬಹಳ ದುಃಖ. அவர் ரிட்டர்ன் ஆக போறாரு. ಅವ್ರು ರಿಟೈರ್ಡ್ அவருக்கு ಆಗಲಿದ್ದಾರೆ. என்னோட கான்ட்ரிபியூஷன் இல்லையே. ನನ್ನ ಒಂದು மிகவும் வருத்தப்பட்டான். ಅವನು ಬಹಳ ದುಃಖಪಟ್ಟ. மிகவும் வருத்தப்பட்டான். ಅವನು ಬಹಳ ದುಃಖಪಟ್ಟ. அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான். ಅವನು ಹೋಗಿ ಹೇಳ್ದ, ரிட்டர்ன் ஆயாச்சு, ರಿಟೈರ್ಡ್ ಆಯ್ತು, மாலை எல்லாம் போட்டு gift எல்லாம் கொடுத்தாச்சு, ಮಾಲೆ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಗಿಫ್ಟ್ ಎಲ್ಲ ಕೊಟ್ಟು அவருக்கு வீட்டுக்கு போயிட்டாரு. ಮನೆಗೆ ಹೋದ. இப்ப இந்த பையன் ಈ ಹುಡುಗ அம்மாட்ட போய் அழுதான். ಆಗಿ ಹತ್ರ ಹೋಗಿ ಹತ್ತ, அம்மா இந்த மாதிரி ஆயிடுச்சுமா, ಅಮ್ಮ ಈ ರೀತಿಯಾಗಿ ಆಯ್ತಮ್ಮ, எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, ಎಲ್ಲರೂ ಏನಾದ್ರು என்னோட ಬಹುಮಾನ கான்ட்ரிபியூஷன் ಕೊಟ್ರು. யாரும் வாங்கல, ನನ್ನ ಬಹುಮಾನ ಯಾರು ಏನು ரொம்ப ತಗೊಳ್ಳಿಲ್ಲ, துக்கமா இருக்குதுன்னு ನನಗೆ சொன்னாங்க. ಬಹಳ ದುಃಖವಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳಿದ. அப்போ இந்த அம்மா அந்த பையனை கூட்டிட்டு அந்த வாத்தியார் வீட்டுக்கு போனாங்க. ಈ ತಾಯಿಯವರ ಮಗನ ಕರ್ಕೊಂಡು ಆ ಒಂದು ಉಪಾಧ್ಯಾಯರ ಮನೆಗೆ ಹೋದ್ರು. அந்த வீட்டுக்கு போய் ಆ ಮನೆಗೆ ಹೋಗಿ அந்த அம்மா பார்த்து சொல்றாங்க, ಆ ತಾಯಿಯವರು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, என் பையன் படிக்க மாட்டான், ನನ್ನ ಮಗ ಓದೋದಿಲ್ಲ, என் பையன் ஊதாரி தான்,
ಅವನು ಊದಾರಿ என் பையன் திருடன் தான், ಅವನು ಕಳ್ಳನೇ. ஆனா பாருங்க, ಆದ್ರೆ ನೋಡಿ, நான் அடியாத அவனை அடிச்சிருக்கலாம். நீங்க ನಾನು ಕೇಟಾದ ಅವನು யாருகிட்டயும் பேச வேண்டாம் நீங்க சொல்லிட்டீங்க. ಯಾರೋ ಅವನ ಜೊತೆ ಮಾತಾಡಲ್ಲ ಅಂತ அந்த ಹೇಳಿದ್ರೆ பசங்க அந்த கான்ட்ரிபியூஷன் கூட கொடுக்கல, ಅವನಿಗೆ ಆ ಬಹುಮಾನದಲ್ಲಿ அந்த பசங்க வாங்கிக்கல. ಆ ಮಕ್ಕಳು ரொம்ப ತಗೊಂಡಿಲ್ಲ. வேதனையோட இருக்கிறான் அப்படின்னு வந்து நின்ன உடனே ಬಹಳ ವೇದನೆಯಿಂದ அவர் ಅಂತ மனம் ಹೇಳಿದಾಗ உடைந்து போனார். ಅವ್ರ ಹೃದಯ ಹಾಗೆ ಒಡೆದು, உபாத்தியார் யாரையும் அப்படி செஞ்சதில்ல. ಈ ಉಪಾಧ್ಯಾಯರು ಯಾರು எல்லாரும் அன்பு செலுத்தினார், எல்லாரும் நல்லா படிக்க வச்சாரு, ಎಲ್ಲರೂ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಿದ್ರು. ஆனா இந்த வாத்தியாரு இந்த பையனுக்கு இப்படி செஞ்சதுனால அவன் தலையில முள்முடி வைத்தது போல ஆச்சான். ಆ ಉಪಾಧ್ಯಾಯರು ಆ ರೀತಿ ಮಾಡಿದ್ರಿಂದ ಆ ಹುಡುಗನ ತಲೆಗೆ ಮುಳ್ಳಿನ அந்த ಕಿರೀಟ போட்டோவை ಇಟ್ಟಾರೆ. பார்த்தாரு. ಆ ಫೋಟೋ ನೋಡಿದ್ರು. ஐயோ இவர் மேல வைத்த இந்த முள்முடியை அவன் மேல வைத்து விட்டேனே என்று சொல்லி பரிதாபப்பட்டார். ಅಯ್ಯೋ, ಈ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ಇಟ್ಟಂತ ಆ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟವನ್ನು ಈ ಹುಡುಗನ ಮೇಲೆ ಇಟ್ಟಲ್ಲ ಅಂತ ಅವರು ಬಹಳ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟರು. அவர் பக்கத்துல இருக்க இன்னொரு படத்தை பார்க்க முடியல. ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿರುವ ಇನ್ನೊಂದು ಆ ಭಾವಚಿತ್ರ ನೋಡಕ್ ಅವರಿಗೆ ಆಗ್ಲಿಲ್ಲ. பக்கத்துல என்ன படம் இருந்தது? ಪಕ್ಕದಲ್ಲಿ ಏನಿದೆ? ஆட்டுக்குட்டி எடுத்து நிறுத்துவாங்க. ஆட்டுக்குட்டியை அணைத்திருக்கிறது போல, ಆ ಕುರಿಮರಿಯನ್ನು ಹಾಗೆ ಎತ್ತಿಕೊಂಡು ஆட்டுக்குட்டியை அணைத்திருக்கிறது போல ஒரு படம் இருந்தது. ಆ ಕುರಿಮರಿಯನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು அந்த வாத்தியார் சொல்றாரு, ஐயோ அது என்னால பார்க்கவே முடியலையே, ಆ ಉಪಾಧ್ಯಾಯರು ಹೇಳ್ತಾರೆ, ಅಯ್ಯೋ ನನಗೆ நான் பாவம் செய்தேனே, ನಾನು ಪಾಪ நான் தப்பு ಮಾಡಿದೆ, செய்துட்டேனே, ನಾನು ತಪ್ಪು அவர் ಮಾಡಿದೆ, மேல அன்பு காண்பிக்கவில்லையே, ಅವರ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ அவர் மீது ತೋರಿಸಿಲ್ಲ. சிலுவையில தொங்கின பொழுது அந்த முள்முடியை தாங்கினது போல அவன் மேல முள்முடியை வைத்து விட்டனே என்று சொல்லி வேதனைப்பட்டார். ಶಿಲುವೆಯಲ್ಲಿ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಕ್ರೂಜಲ್ಲಿ ತೂಗಾಡುವಾಗ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಇಟ್ಟುಕೊಂಡ ಹಾಗೆ ಆ ಹುಡುಗನ ಮೇಲೆ ನಾನು ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟ ಇಟ್ಟನಲ್ಲ ಅಂತ ಅವರು ದುಃಖ ಪಟ್ಟರು, வேதனைப்பட்டார். ಅವರು ವೇದನೆ 38 வருஷம் யாரையும் திட்டல, 38 ವರ್ಷ ಯಾರನ್ನು ஆனா ಬೈದಿಲ್ಲ. இந்த காரியம் அவரை வேதனைப்படுத்தினார். ಆದರೆ ಈ ಕಾರ್ಯ ಅವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿ, அப்ப பிள்ளைகளை ಮಕ್ಕಳನ್ನು நாம் துக்கப்படுத்த கூடாது, ನಾವು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. படிக்கிற பிள்ளைகளை ಓದುವಂತ நாம் ಮಕ್ಕಳನ್ನು துக்கப்படுத்த கூடாது. ದುಃಖಪಡಿಸಬಾರದು. தாயாகட்டும் தந்தையாகட்டும் இல்ல கூட இருக்கிறவங்களாகட்டும் சொந்தக்காரங்களாகட்டும் யாராகட்டும் படிக்கிற பிள்ளைகளை நாம் துக்கப்படுத்த கூடாது. ತಂದೆ ಆಗಲಿ ತಾಯಿ ಆಗಲಿ ಓದುವಂತ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿರುವಂತ ಯಾರೇ ಆಗಲಿ ನೀವು ದುಃಖಪಡಿಸಬಾರದು. எபேசியர் 6 அதிகாரம், ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. எபேசியர் 6 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ. எபேசியர் 6, Ephesians 6:1-4. ಎಫೆಸದವರಿಗೆ 6ನೇ ಅಧ್ಯಾಯ ತಗೊಳ್ಳಿ. எபேசியர் 6வது அதிகாரம். பிள்ளைகளே, யாரு? ಮಕ್ಕಳೇ, பிள்ளைகளே ಮಕ್ಕಳೇ கேளுங்கள், ಕೇಳಿರಿ, உங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ಮಕ್ಕಳೇ ಕೇಳಿರಿ, ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ, ಇದು ನ್ಯಾಯವಾದದ್ದು. பிள்ளைங்களாம் கேக்குறீங்களா? ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಬನ್ನಿ ಇಲ್ಲಿದೆ. ಅಮ್ಮ, ಮುಂದೆ ಬನ್ನಿ. ஓகே ஓகே. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ಮಕ್ಕಳೇ, ನಿಮ್ಮ ಹೆತ್ತವರಿಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ವಿಧೇಯರಾಗಿರಿ, ಇದು ನ್ಯಾಯವಾದದ್ದು. கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறோமா ಬಾಮ್ಮ ಇಲ್ಲಿ. பிள்ளைகள்? இல்ல கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, கர்த்தருக்குள் கீழ்ப்படியாம பெற்றோர்களை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோமா? ಆ ಹೆತ್ತವರಿಗೆ ಕರ್ತನಲ್ಲಿ ನಾವು ವಿಧೇಯರಾಗದೆ ಅವರಿಗೆ ಎದುರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೀವ್ಯಾ? கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவங்கலாம் கையை தூக்குங்க. ஏசாமி பாக்குறாரு, நான் பார்க்கல. ಯೇಸುವಿಗೆ ಯಾರೆಲ್ಲ ವಿಧೇಯರಾಗ್ತಿರೋ ನಿಮ್ಮ ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ, ಇದನ್ನ ಯೇಸುಸ್ವಾಮಿ ನೋಡ್ತಾರೆ. ನಾನು நீ கையை கீழே போடுமா, நான் கண்ணு மூடிட்டு இருக்கேன். நீ இல்லம்மா, ನೀವಲ್ಲ, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன். ನಾನು ಮಕ್ಕಳನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ, ನೀವಲ್ಲ. ஸ்டೂಡೆಂಟ್ಸ್ ಅವರು எல்லாரும் ಕೈ தூக்குறீங்க. ಯಾರೆಲ್ಲ ಮಕ್ಕಳು ನೀವು ದೇವರ ವಿಧೇಯರಾಗ್ತಿರೋ ತಂದೆ ಅವ್ರ ತಾಯಿನ ಮಾತ್ರ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ತಂದೆ ತಾಯಿನ ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. ಗೊತ್ತಾ? ಎಷ್ಟು ಜನರು ಸನ್ಮಾನಿಸ್ತೀರಾ? ಯಾರು ಕೈ ತೂಕல? ஏசு பாக்குறாருல்ல, நான் பாக்குறேன். நான் கண்ணு மூடிட்டேன், எனக்கு தெரியாது. ನಾನು ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿದ್ದೀನಿ, ನನಗೆ சரி, ಗೊತ್ತಿಲ್ಲ. இப்ப சொல்லுங்க. நான் இன்னும் ಅದಕ್ಕೆ நல்லாவே கண்ணு மூடிக்கிறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕೊಳ್ತೀನಿ. ஏசு பார்க்கிறார், ಯೇಸು ಸ್ವಾಮಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. இனிமேல் கீழ்ப்படிகிறேன்னு சொல்றோம். ಇನ್ಮೇಲೆ ನಾನು ನಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿ ವಿಧೇಯರಾಗ್ತೀನಿ, ನಾನು ಕೈ ಮೇಲೆ ಕೆತ್ತಿ. ಮಕ್ಕಳು ದೊಡ್ಡವರಲ್ಲ, அரை கை தூக்க கூடாது, ಅರ್ಧ ಕೈ ಎತ್ತಬಾರ್ದು, ಫುಲ್ கை தூக்காமையே இருக்க கூடாது. கை தூக்கணும். ஏசாமி பார்த்துட்டு இருக்கிறார். நல்லா ಮಾತ್ರ ದೊಡ್ಡವರಲ್ಲ, நல்லா வாயனமா. ದೊಡ್ಡವರಲ್ಲ ಮಕ್ಕಳು. From today you will be blessed. ಇವತ್ತಿಂದ ದೇವರು இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಇವತ್ತಿನಿಂದ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ, உங்களை ஆசீர்வதிப்பார். ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ತಾನು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲಕ್ಕೆ, ಅಂದ್ರೆ ಮೇಲಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಭಾರವಾಗಿಸಿದೆ, ಅದನ್ನು ತಲೆಯಾಗಿ ಎತ್ತುತ್ತಾನೆ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ತಾನು ನಿಮ್ಮನ್ನು சரியா? ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அப்போ கீழ்ப்படியணும். ನೀವು ವಿಧೇಯರಾಗಬೇಕು. ஓகே. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும்
உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. 5வது கற்பனை. ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನೀವು ಜೀವಿಸುವಂತಹ ದೇಶದಲ್ಲಿ ಬಹುಕಾಲ ಬದುಕುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಗಳು ನೀವು ಸನ್ಮಾನಿಸಬೇಕು. என்ன பண்ணணும்? ಏನ್ ಮಾಡಬೇಕು? அம்மா நீ பைபிள் கொண்டு வந்திருக்கிறியாமா? ಬೈಬಲ್ ತಂದಿದ್ದೀರಾ? நீங்க முன்னாள் வந்திருக்காருவா, முன்னாள் வந்திருக்காரு. ஏன் அன்புக்கு வந்திருக்கிற? தேவனுக்கு தூரமா இருக்க கூடாது, சரியா? ದೇವರಿಗೆ பக்கத்துல வா. சரி, ஓகே. தம்பி பக்கத்துல போய் உட்காந்துட்டா. சரி, வெரி குட், வெரி குட், காட் பிளஸ் யூ. இப்போ ஆன்லைன்ஸ்ல வசனத்தை சொல்லும்போது எடுத்து வாசிக்கணும். நீ வாசிச்சு பாரு, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவான். ನೀನು ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ ನೋಡಿ ನಿನ್ನನ್ನು ಬಾಲವಾಗಿಸಿ ದೇವರು ತಲೆಯಾಗಿಸ್ತಾನೆ. கர்த்தருடைய வார்த்தையில அப்படி பலன் கொண்டு இருந்தீங்கன்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது. ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೀವು ಬಲಗೊಳ್ಳುವುದಾದರೆ ನಿಮಗೆ ಯಾರು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಸೈತಾನ್ ಮುಟ್ಟೋದಿಲ್ಲ, ಸೈತಾನ ಮುಟ್ಟೋದು ಇಲ್ಲ. ಸೈತಾನ್ ಬರ್ತಾನೆ, ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. ಹೆಂಗ್ ಬರ್ತಾನೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ, ಟೀಕ್ಕ ಬರ್ತಾನೆ ಸೈತಾನ್. ಇವಾಗ ಸೈತಾನ್ ಹಂಗಿಲ್ಲ, ಇದು ಎರಡು ಹಂಗೆ ಕೊಂಬೆಲ್ಲ ಇಟ್ಟುಕೊಂಡು ಬರೋದಿಲ್ಲ. ಹೆಂಗ್ ಬರ್ತಾನೆ? ನೀಟಾಗಿ ಒಂದು ಏನ್ ಬೈಕ್ ಇದು KTM ಅಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ. ಯಾವ್ದು ಬೈಕಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ? ಯಾವ ಬೈಕಲ್ಲಿ ಬರ್ತಾನೆ? ಹಂಗ್ ಬರ್ತಾನೆ. ಇನ್ನೊಂದು ಹೆಂಗ್ ಬರ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? ವಿಜಯ್ ಮೂಲಕ ಬರ್ತಾನೆ. ವಿಜಯ್ ಮುಖಾಂತರ ಬರ್ತಾನೆ. ಸಿನಿಮಾ ಸ್ಟಾರ್ ಮುಖಾಂತರ ಬರ್ತಾರೆ. ಸಿನಿಮಾ ಸ್ಟಾರ್ ಮುಖಾಂತರ ಬರ್ತಾನೆ. நீங்க விழுந்து போவீங்க, ನೀವು ಬಿದ್ದು ಹೋಗ್ತೀರಾ. படிப்பு மட்டும் விட்டுறக்கூடாது, ಓದ್ ಮಾತ್ರ ಬಿಡಬಾರ್ದು. சரி, அடுத்தது பிதாக்களுக்கு. பிதாக்களே, ತಂದೆಗಳೇ, பிதாக்களே, பிதா தானே நீ, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். கோபப்படுத்துறாங்களா? தந்தை தாய் கோபப்படுத்தாரா? நல்லா மண்டையாட்டு கோபப்படுத்துறாங்க தானே. ತಂದೆ ತಾಯಿ ಕೋಪಪಡಿಸ್ತಾರಲ್ಲ, அவன் போய் சொல்லுங்க, எப்படி ஒரு வசனம் இருக்கு, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் எடுத்து காமிங்க. ಎಫೆಸರಿಗೆ 6:4. ತಂದೆಗಳೇ, ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೋಪವನ್ನೆಬ್ಬಿಸದೆ ಕರ್ತನಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾಗಿರುವ ಬಾಲ ಶಿಕ್ಷೆಯನ್ನು ಬಾಲೋಪದೇಶವನ್ನು ಮಾಡುತ್ತಾ ಅವರನ್ನು ಸಾಕಿ ಸಲಹಿರಿ. சரி, இப்போ கோபப்படுத்த கூடாதுக்கு 2வது என்ன இருக்கு பாத்தீங்களா? ಎರಡನೇದಿದೆ ನೋಡಿದಿರಾ? எப்படி பார்க்கணுமா குழந்தைகளை? ಶಿಕ್ಷೆயிலும் கர்த்தருக்கேற்ற ಶಿಕ್ಷை. ಶಿಕ್ಷೆனா என்ன? ಶಿಕ್ಷೆ ಅಂದ್ರೆ ಏನು? அடி, ஓ படி, அடிச்சிருவேன் இல்லையா? இன்னைக்கு அடிக்கிறது இல்ல, ಇವತ್ತು பேச கூட முடியாது இல்லையா? எதிர்த்து பேசுறாங்க தானே. இன்னையிலிருந்து எதிர்த்து பேசாதீங்க. ಇವತ್ತಿನ ಎದುರು ಮಾತಾಡಬೇಡಿ. தந்தை தாய்க்கு எதிர்த்து பேசினா வாழ்நாள் குறைந்துருவான். சொல்லுங்க, நான் சொல்றேன். ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಎದುರು ಮಾತಾಡೋದಾದ್ರೆ ಅವರ ಆಯುಷ್ ಕಾಲಗಳು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ. ಯಾರ ಆಯುಷ್ ಕಾಲ? ತಂದೆ ತಾಯಿ ಆಯುಷ್ ಕಾಲ ಅಲ್ಲ. ನೀ ಏನ್ ಮಾತಾಡ್ತೀಯ? ಮಕ್ಕಳ ಆಯುಷ್. ಮಕ್ಕಳ ಆಯುಷ್ ಕುறைஞ்சிருவான். ಮಕ್ಕಳ ಆಯುಷ್ ದಿನಗಳು ಕಡಿಮೆ ಆಗುತ್ತೆ. சரியா? தந்தை தாய்க்கு எதிர்த்து பேசாதீங்க, பிள்ளைகளை கோபப்படுத்தாதீங்க. பிள்ளைகளை ஆனா சிச்சையில வளர்த்தணுமா? சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்ல வேண்டியதை சொல்லிடணுமா? ಹೇಳಬೇಕಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಹೇಳಬೇಕಾದ್ದು ಹೇಳ್ಬಿಡ್ಬೇಕಂತ. போதனையிலும் அவர்களை வளர்ப்பிடும். போதனைன்னா என்ன? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி 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 வளர்த்தணும். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳಿ 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 ಅವ್ರನ್ನ ಬೆಳೆಸಬೇಕು. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ಕರ್ತನಿಗೆ ಭಯಪಡುವ ಭಯವೇ ಜ್ಞಾನದ ಆರಂಭವು. வசனம் சொல்லுது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. நீதிமொழிகள் 10:9 இருக்கு, 1:7 இருக்கு. ಯೆಹೋವನ ಭಯವೇ ಜ್ಞಾನಕ್ಕೆ ಮೂಲವು. பயப்படணும், கர்த்தருக்கு பயப்படணும். நீ அம்மா பாப்பாவுக்கு பயப்படுற இல்லையோ, கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு பயப்பட்டேன்னா சொன்னாங்க, சாமி கண்ணு குத்திரும் சொல்றாங்கல்ல, டிரான்ஸ்லேட் பண்ணியா? ದೇವರು ಕಣ್ಣು ಚುಚ್ಚುತ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ಅವರೇ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತಾರೆ, ಅವರೇ ಬಿಟ್ಬಿಡಿ, ಅವರೇ ಮಾತಾಡಲಿ. ಸ್ಪಷ್ಟ ಕನ್ನಡ ಬರುವುದಿಲ್ಲ, ಆದ್ರಿಂದ ಅವರು ಸ್ಪಷ್ಟ ಕನ್ನಡ ಬಂದಿದ್ರೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ டிரான்ஸ்லேஷன். சரி, இப்போ பெற்றோர்களும் பிள்ளைகளும் ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳು கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில வளர்த்த வேண்டுமா? ಕರ್ತನಿಗೆ ತಕ್ಕ ಒಂದು ಶಿಕ್ಷೆಯನ್ನು அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னா சிறு வயது முதல் கொண்டே அப்படி வளர்த்தணும். ಅವರನ್ನು ಬೋಧಿಸಬೇಕಾದರೆ சிறு வயது முதல் கொண்டே கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி சொல்லி வளர்த்த வேண்டுமா? ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಿಂದಲೇ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಹೇಳಿ ಅವರಿಗೆ ಬೆಳೆಸಬೇಕು. நிறைய காரியம் இருக்கு, சரி முடிச்சிடலாம். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಮುಗಿಸೋಣ.
அப்போ பிதாக்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. ತಂದೆಗಳು ಮಕ್ಕಳನ್ನು ಅವರ ಕೋಪವನ್ನು ಬೆಳೆಸುವ ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು. பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும். ಮಕ್ಕಳು இந்த போதனை இந்த மாதிரி போதனை எங்க கிடைக்கும்? சண்டே ஸ்கூல்ல கிடைக்கும். ಈ ರೀತಿಯಾದ ಬೋಧನೆ ಎಲ್ಲಿ ಸಿಗುತ್ತೆ? ಅದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಸಿಗುತ್ತೆ. அதனால இன்னைக்கு சண்டே ஸ்கூல் வாரம் என்று சொல்லி நாம் அதை அனுசரிக்கிறோம். ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ವಾರ ಅಂತ ನಾವು ಅನುಸರಿಸ್ತೇವೆ. ಅನೇಕ சரித்திர கதைகள் உண்டு. ಅನೇಕ ಚರಿತ್ರೆ ಕಥೆಗಳು சண்டே ஸ்கூல் மூலமாக எத்தனை பேர் எப்படி மேல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಮುಖಾಂತರ ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಮುಂದುವರೆದು ಬೆಳೆದಿದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಅನೇಕ ಕಥೆಗಳಿದೆ. சரி போதும், நீங்க நிறுத்திடுறேன். இன்னைக்கு நிறைய எடுத்து வந்தேன். பட் ஆல்ரெடி 1:30 we have to go for a communion. Okay? கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. அப்போ பெற்றோர்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. ಹೆತ್ತವರು ಮಕ್ಕಳನ್ನು ಕೋಪಪಡಿಸಬಾರದು. இந்த குழந்தை என்னவா ஆகுமோ, ಈ ಮಗು ಏನಾಗುತ್ತೋ, இந்த குழந்தை வேண்டாம் ಈ ಮಗು ಬೇಡ அப்படின்னு சொல்லி வளர்த்த கூடாது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ಬೆಳೆಸಬಾರದು. இந்த குழந்தை என்னவாகுமோ, ಈ ಮಗು ಏನಾಗುತ್ತೋ, யோவான் ஸ்நானகன் பெருக்கும்போது அப்படிதான். இந்த குழந்தை என்ன ஆகுமோ, ಯೋಹಾನ್ ಸ್ಥಾನಿಕದ ಯೋಹಾನ್ ಹುಟ್ಟುವಾಗ ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಗು ಏನಾಗ್ತಾನೋ, இந்த குழந்தை என்ன ஆகுமோ ಈ ಮಗನು ಏನಾಗ್ತಾನೋ அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು ಆಶ್ಚರ್ಯಪಟ್ಟರು. கர்த்தர் நியமித்ததன்படி ಕರ್ತನು ನೇಮಿಸಿದ ಹಾಗೆ யோவான் ஸ்நானகன் ಸ್ನಾನಿಕನಾದ ಯೋಹಾನ அவன் ஜனங்களை கடிந்து கொண்டான். ಅವನು ಜನಗಳನ್ನು ஜனங்களை கடிந்து கொண்டான். ಜನಗಳನ್ನು ಕಠಿಣವಾಗಿ ಅವನು மனம் ಮಾತಾಡಿದ. திரும்ப சொன்னான். ಮನ ತಿರುಗಲು ಹೇಳಿದ. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னான். ಆ ಮನ ತಿರುಗುವ ರೀತಿಯಾಗಿರುವಂತಹ பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னான். ಪಾಪ ಮಾಡಬೇಡಿ ಅಂತ ಹೇಳಿದ. பார்வோனை பார்த்து சொன்னான், ಫರೋ, நீ பிலிப்பினுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறாய், தம்பி மனைவியை நீ வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி தேரா சொன்னார். ಫರೋಹನ ನೋಡಿ ಹೇಳಿದ್ರು, ನೀನು ಫಿಲಿಪ್ಪನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನೀನು ಸರಿಯಲ್ಲ ಅಂತ ಅವನು ಧೈರ್ಯವಾಗಿ ಮಾತಾಡ್ದ. ஏன் அவன் மேல அபிஷேகம் இருந்தது. ಯಾಕೆ ಅವನ ಮೇಲೆ ಅಭಿಷೇಕ ಇತ್ತು? ராஜா கிட்ட போய் பேசக்கூடிய அபிஷேகம் இருந்தது. ರಾಜನ ಬಳಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುವಂತ ಅಭಿಷೇಕ ಅವನಲ್ಲಿತ್ತು. அதுபடினாலே நீங்கள் அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வாழ்க்கை நடத்துங்கள். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಅಭಿಷೇಕವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் நடக்கும்போது சண்டே ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಹೋಗುವಾಗ ಅವರನ್ನ ಕಳಿಸಿ. ஒருவேளை இங்க பிள்ளைகள் ஜாஸ்தியா வரும்பொழுது இங்க சண்டே ஸ்கூல் துவங்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿ ಮಕ್ಕಳು ಬರುವಾಗ ಆ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಪ್ರಾರಂಭ. ஒருவேளை குழந்தைகளுக்கு நாம பேசுறது புரியாது. ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾವು ಮಾತಾಡೋದು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ, பெரியவங்களே புரியாது, ದೊಡ್ಡವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ. ಏನಂತ ಹೇಳೋಣ, ದೊಡ್ಡವರಿಗೆ ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ, ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಅರ್ಥ ಆಗೋದಿಲ್ಲ ಅಲ್ಲ. அவங்களுக்கு ஏற்று சொல்லணும். சாலமோன் கதையை சொல்லணும், டேவிட் கதையை சொல்லணும், சாம்சன் கதையை சொல்லணும், நோவா கதையை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு கதையா சொல்லி 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 அவர்களுக்கு வேதத்தை புகற்றி விட வேண்டும். ಸಾಲಮೋನ್ ಕತೆ, ದಾವಿದನ ಕತೆ, ಸಂಸೋನ್ ಕತೆ, ಇದಾಗಿ எல்லா ಕಥೆಗಳನ್ನು ಹೇಳಿ சொல்றோம். சண்டே ஸ்கூல்ல அவங்க டீச்சர்ஸ் ட்ரெயின் ஆயிருக்காங்க. அவங்க எப்படி ஆடல் பாடல் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அவங்களுக்கு சீக்கிரம் புரியும். ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಅಲ್ಲಿ ಆ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಹಾಡುಗಳ ಮುಖಾಂತರ ಕಥೆಗಳ ಮುಖಾಂತರ ಅವರು ಹೇಳಿಕೊಡ್ತಾರೆ. அதனால சண்டே ஸ்கூலை நாம் ஆசரிப்போம். ಆದ್ದರಿಂದ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಅನ್ನು ಆಚರಿಸೋಣ. பிள்ளைகள் இருந்தா கூட்டி கொண்டு வாங்க. ಮಕ್ಕಳಿದ್ರೆ ಅವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬನ್ನಿ. சின்ன குழந்தை கூட்டிட்டு வாங்க. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನ மனப்பாட வசனம் சொல்றாங்க. ಅವರು ಕಂಠಪಾಠ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾರೆ. பெற்றோர் ஒருவேளை சொல்லி கொடுத்திருக்கலாம். ಮಕ್ಕಳು ಒಂದು ತಂದೆ ಹೇಳ್ಕೊಟ್ಟಿರಬಹುದು. அவங்க பிள்ளைகள் சண்டே ஸ்கூல்ல அப்படியே சிறு வயது முதல் கொண்டே வளர்த்தணும். அந்த தேவனை அறிகிற அறிவிலே வளர்த்த வேண்டும். ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನಲ್ಲೇ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರನ್ನು ಅರಿಯುವಂತ ಆ ಒಂದು ಜ್ಞಾನದಲ್ಲಿ ನಾವು ಬೆಳೆಸಬೇಕು. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா. ದೇವರು ತಾನೇ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. நாம ரொட்டி திராட்சை ரசம் எடுக்க இருக்கிறோம். ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು இப்ப நாம என்ன பண்ணணும், ನಾವೇನ್ ಮಾಡಬೇಕು, பாவத்தை அறிக்கை செய்யணும். ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಬೇಕು. ரகசிய குற்றம் ರಹಸ್ಯವಾದ யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ಯಾರು சொல்ல முடியுமா? ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಕ್ பாடின பாப எல்லாம் யாருக்கு ಹೇಳಕ್ಕಾಗತ್ತಾ? ಇಲ್ಲ இல்ல, யாருக்கும் சொல்ல முடியாது. ಯಾರ ಹತ್ರ ಹೇಳಕ್ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனா ஒருத்தர்கிட்ட சொல்லலாம். ಆದ್ರೆ ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳ್ಬಹುದು. ரெண்டு பேருக்கு தெரியும், ಇಬ್ಬರು ಗೊತ್ತು. ஆனா ஒருத்தர்கிட்ட சொன்னா மனம் திரும்பிடலாம். ಒಬ್ಬರ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರೆ ಮನ ತಿರುಗಬಹುದು. இன்னொருத்த என்ன சொல்லுவான், ಇನ್ನೊಬ್ಬ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ, சுற்றி சுற்றி காய்ப்பான். ಹಾಗೆ ಚುಚ್ಚಿ ಚುಚ್ಚಿ ಮಾಡಿದ್ಯಾ, ಮಾಡಿದ್ಯಾ, தப்பு அங்க ஒளிஞ்சு செஞ்சீல்ல, ಅವತ್ತು ನೀನು ಮನೆ இருட்டுல நீ செஞ்ச பாவம் எனக்கு தெரியும், ನೀ ಕತ್ತಲೆ ಮಾಡಿದ ಪಾಪ சொல்லி சொல்லி ಕಾಣ್பிப்பான். ಅವನು ಹೇಳಿ ಹೇಳಿ ತೋರಿಸ್ತಾನೆ. ஆனபடினாலே ಆದ್ದರಿಂದ பாவத்தை அறிக்கை செய்து ನಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ விடும் பொழுது ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುವಾಗ இரக்கம் பெறுவோம். ನಾವು ದೇವರ ದಯ ಹೊಂದ್ಕೊಳ್ತೇವೆ. கண்களை மூடி ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. எழுந்திருக்க முடிந்தவர்கள் எழுந்து நிற்கலாம். ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಕೆ ಸಾಧ್ಯವಾಗಲ್ಲ. சரி, ஆண்டவருக்கு தெரியும். ನೀವು ಕೂತ್ಕೊಂಡಿದ್ರೆ ದೇವರು ಗೊತ್ತು. God knows everyone. ಎಲ್ಲರನ್ನು ದೇವರು ತಿಳಿದಿದ್ದಾನೆ. பாருங்க, நம்முடைய வளர்ச்சிக்கு விரோதமாக, நம்முடைய சரீரத்திற்கு விரோதமாக, நம்முடைய படிப்புக்கு விரோதமாக
குடும்பத்திற்கு விரோதமாக, உங்களுடைய ஃபைனான்ஸுக்கு விரோதமாக, உங்களுடைய சரீரத்திற்கு விரோதமாக, உங்களுடைய ரத்தத்திற்கு விரோதமாக, எலும்புகளுக்கு விரோதமாக, உங்களுடைய நரம்புகளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற பொல்லாத ஆவிகள் உண்டு. ನೋಡಿ, ನಮ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, ನಮ್ಮ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, ಕುಟುಂಬಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ, ನಮ್ಮ ಎಲುಬುಗಳ ವಿರೋಧವಾಗಿ ಮಾಡುವಂತಹ ಸೇವೆಗಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ, ಎಲ್ಲದಕ್ಕೂ ವಿರೋಧವಾಗಿ ಹೊರಡುವಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಉಂಟು. ವಿರೋಧಿ ಉಂಟು, விரோதி இருக்கிறான். ವಿರೋಧಿ ಇದ್ದಾರೆ. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக விரோதி எழும்பி நிற்கிறான். ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಆ ವಿರೋಧಿ ಎದ್ದಿದ್ದಾರೆ. நம்முடைய பெண் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳು ಅವರು ಆ ಒಂದು ದೇವರ ಒಂದು ರಕ್ಷಣೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த பொல்லாத சாத்தானை கட்டி நாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ಆ ಒಂದು ದುಷ್ಟ ಸೈತಾನನ್ನು ಕಟ್ಟಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ முதலாவது நாம் பாவ அறிக்கை செய்வோம். ಮೊದಲಾಗಿ ನಾವು ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡೋಣ. I will give you 1 minute time. ನಾನು 1 ನಿಮಿಷ ನಿಮಗೆ ಸಮಯ ಕೊಡ್ತೇನೆ. Just confess your sins to God. ನೀವು ನಿಮ್ಮ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ನೀವು ಅರಿಕೆ Just ಮಾಡಿ. confess all your sins to God. ನಿಮ್ಮ You don't ಎಲ್ಲಾ have to tell to any man. ನೀವು ಯಾವ ಮನುಷ್ಯನ ಬಳಿ ಹೇಳೋದು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ಎಲ್ಲವನ್ನು ಯೇಸುವಿನ ಬಳಿ ಹೇಳಿ, சொல்லுங்க, இந்த பாவம் செய்த ಯೇಸುವಿನ ಬಳಿ ஆண்டவரே ಹೇಳಿ என்னை ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು மன்னியும். ನೀವು ಕ್ಷಮಾಪಣೆ ಕೇಳಿ. என்னை மன்னியும் என்று கேளுங்க. ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ ಯೇಸುವೆ ಅಂತ ಕೇಳಿಕೊಳ್ಳಿ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ಪ್ರೀತಿಯ ಪರಲೋಕ ತಂದೆಯೇ, ஆண்டவரே எழுந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக, ತಂದೆ ಎದುರಿನಿಂದ இங்கே கூடி நிற்கிற ஒவ்வொருவருக்காக ಕೂಡಿ ನಿಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் விண்ணப்பம் வைக்கிறோம் ஐயா. ನಿಮ್ಮ ಪಾದದ ಬಳಿ ನಾವು ವಿಜ್ಞಾಪನೆ இவர்கள் பாவங்களை ಮಾಡ್ತೇವೆ. ரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ಇವರ ಪಾಪಗಳನ್ನು ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ இருதயத்தின் ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಿ. ஆழத்திலிருந்து, ಹೃದಯದ ಆಳದಿಂದ, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ಹೃದಯದ ಆಳದಿಂದ இவர்கள் சொல்லுகிற எல்லா பாவத்தையும் நீர் மன்னியுங்க ஆண்டவரே. ಇವರು ಹೇಳುವಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು இவர்கள் அறிக்கை ಕ್ಷಮಿಸಿ செய்கிற எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா. ಇವರು ಅರಿಕೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು இதற்கு ಕ್ಷಮಿಸಿ. அதுவரை இவர்களுக்கு பின்னாலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை, இவர்களை பாவம் செய்ய வைக்கிற, பாவத்திலே விழ வைக்கிற பொல்லாத ஆவிகளை நசரேயனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சாவிதபுரப்படுத்துகிறோம். ಇವರ ಹಿಂದೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುವಂತ, ಇವರನ್ನು ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರೇರೇಪಿಸುವಂತ, ಇವರನ್ನು ಪಾಪ ಮಾಡುವ ಹಾಗೆ ಮಾಡುವಂತ ಎಲ್ಲಾ ದುಷ್ಟನ ಸೈತಾನನ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು இந்த ಕಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. பிள்ளைகள் விடுதலையோடு கூட வாழ கிருபை செய்கிறார்கள். ಈ ಮಕ್ಕಳು ಬಿಡುಗಡೆಯಿಂದ ಇರಲಿ. குறிப்பாக என்னுடைய பெண் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ಹೆಚ್ಚಾಗಿ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ ಸ್ವಾಮಿ. நிறைய பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ இவர்கள் ಮಾಡ್ತೇನೆ. பாவத்திலே விழாதபடிக்கு இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ಇವರು ಪಾಪದಲ್ಲಿ ಬೀಳದ ಹಾಗೆ ಇವರನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಿರಿ ಸ್ವಾಮಿ. இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ಇವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், புத்தி, அறிவு, தெளிவு புத்தி தாருங்க. ಕರ್ತನೇ, ಓದುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ ಅಪ್ಪ ಒಳ್ಳೆ ಬುದ್ಧಿ, ಜ್ಞಾನವನ್ನು, ತಿಳುವಳಿಕೆಯನ್ನು ಕೊಡಿ. நான் உனக்கு பயத்தின் ஆவி இல்ல, பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ನಾನು ನಿನಗೆ ಭಯದ ಆತ್ಮವಲ್ಲ, ಆ ಬಲವುಳ್ಳಂತ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. அன்பின் ஆவியை தந்திருக்கிறேன். ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಆತ್ಮವನ್ನು தெளிந்த ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. புத்தியுள்ள ஆவியை தந்திருக்கிறேன் என்று ಅಪ್ಪ, சொன்னீங்க. ತಿಳುವಳಿಕೆಯುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. அப்படிப்பட்ட ஆவியினால் இந்த பிள்ளைகள் நிரம்பி இருக்கட்டும். ಆ ರೀತಿಯಾದ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು பெற்றோர்கள் ತುಂಬಿಸಲ್ಪಡಲಿ. செய்த குற்றங்கள், பாவம் அனைத்தும் மன்னிங்க. ತಂದೆ ತಾಯಿಗಳು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ಪಾಪಗಳನ್ನು வேதத்தை ಮನ್ನಿಸಿ. வாசிக்காமல் இருந்தா மன்னிங்கப்பா. ಸತ್ಯವನ್ನು ಓದದೆ ಮಾಡಿದ நீ ಪಾಪವನ್ನು வேதத்தை ಕ್ಷಮಿಸಿ. மறந்தால் உன் பிள்ளைகளை மறந்துவிடு என்று சொல்லி இருக்கிறீங்க. ನೀನು ಸತ್ಯವೇದವನ್ನು ಮರೆತರೆ ನಿನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆತರೆ பிள்ளைகளை மறக்காதபடிக்கு, ಮಕ್ಕಳನ್ನು ಮರೆಯದ ಹಾಗೆ பிள்ளைகள் மறக்கப்படாதபடிக்கு பெற்றோர்கள் வேதத்தை எடுத்து வாசிக்க கிருபை செய்கிறார். ಕರ್ತನೆ, ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಸ್ವಾಮಿ ಅಪ್ಪ ಯೇಸುವೆ, ಮಕ್ಕಳನ್ನು ನೀವು ಮರೆತು ಹೋಗದ ಹಾಗೆ ನಾವು ಸಹ ಅಪ್ಪ ಈ ನಾವು ಸತ್ಯವನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿ. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ಕುಟುಂಬದ ಒಬ್ಬೊಬ್ಬ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ இன்றைக்கு பிறந்த நாளை காணுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ಇಂದಿಗೆ ಹುಟ್ಟಿದ ದಿನ ನೋಡುವಂತ ಅವರಿಗಾಗಿ அவர் ஆசீர்வதிங்க. ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஹாஸ்பிடல்ல இருக்கிற எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ಆಸ್ಪತ್ರೆಯಿಂದ ಸಭೆ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತೇನೆ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாருங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಕೊಡಿ ಸ್ವಾಮಿ. இரக்கம் பாராட்டுங்க. ಕನಿಕರ ತೋರಿಸಿ ಸ್ವಾಮಿ. இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. ஆமென். உட்காருங்க. ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. உட்காருங்க. ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ.